இந்த நிகழ்வு ரொம்ப 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 முக்கியமான நிகழ்வு. உங்களை பொறுத்த வரைக்கும் என் பேச்சின் ஊடாக நீங்க தெரிஞ்சுப்பீங்க எத்தனை பேர் இந்த நிகழ்விற்கு வருகிற போது ஒரு நோட் புக் ஒரு பேனா எடுத்துட்டு வந்தீங்க. கை தூக்குங்க. சரி, கையை இறக்குங்க. எங்க எனக்கு தெரியாதுன்னு பொய் சொன்னவர்களுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுங்க. பல பேர் எடுத்துட்டு வரல, சும்மா கை தூக்குனாங்க. எனக்கு தெரியும் இந்த பள்ளிக்கூடம் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம் அப்படின்றத நான் கண்டுகிட்டேன். இங்க நிர்வாகத்தோடு பேசுகிற போதே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களை பொறுத்த வரைக்கும் பெண் பிள்ளைகள் என்பவர்கள் வேற்று கிரகவாசிகள். அதே மாதிரிதான் பசங்களும். உங்களுக்கு யாரும் யாரையும் பார்த்துடக்கூடாது. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான பள்ளிக்கூடம். பலருக்கு அது பிடிக்காம இருக்கலாம். இன்னும் அடுத்த கட்டுப்பாடு அப்படின்றது, இன்றைய தலைமுறை அப்படின்றது தலையை வெட்டுனா கூட அனுமதிச்சிருவாங்க, ஆனா மொபைல புடுங்கினா அனுமதிக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு ஜெனரேஷன். அந்த ஜெனரேஷன்ட்ட மொபைல் போன் ஸ்டிக் அப்படின்னு நிறைய விஷயங்கள். அது எத்தனை பேருக்கு உங்களுக்கு இப்ப புரியாது, ஆனாலும் உங்களுக்கு அதெல்லாம் வெறுப்பாக இருந்தாலும் கூட ஒரு தீபத்தை காற்றின் புயலில் இருந்து காக்கக்கூடிய கரங்களை போல இந்த பள்ளிக்கூடம் காக்கிறது. நீங்க விரும்பாட்டியும் கூட ஒரு கைத்தட்டலை கொடுத்துருங்க. அப்புறம் நான் சொல்வது, இப்ப நான் பேச போகிற நேரத்தில் என்ன ஒரு ஃப்ரெண்டா பாருங்க. அப்படிதான் நான் உங்களோடு உரையாடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மீடியாவில் இருக்கிறதுனாலையும், கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் பள்ளிக்கூடங்களில் தான் போய் பேசிட்டே இருக்கிறதுனாலையும் எல்லா பசங்களையும் ஸ்கிரீன் பண்ணிட்டே இருப்பேன். ஒவ்வொருத்தரோட மைண்ட் நான் பார்த்துட்டே இருப்பேன். ஒரு கேமரா கண்கள் மாதிரி பார்த்துட்டே இருப்பேன். இல்லை பல பேரோட எண்ண ஓட்டம், மைண்ட் வாய்ஸையும் கேப்சர் பண்ணிடுவேன். அந்த செக்ஷன்ல இருக்கிற பசங்கள்லாம் ஏதோ கடத்திட்டு வந்து கூட்டிட்டு வச்ச மாதிரியே ஒரு ஃபீல்ல இருக்கிறாங்க. அந்த பசங்கள்லாம் சார் சொல்றார், நம்ம பொண்ணு ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்ப ஒரு மயான அமைதி, ஏதோ யாரையோ பத்தி பேசுற மாதிரி அந்த பசங்கள்லாம். அதுக்கப்புறம் சில பேர்லாம் இருக்கிறாங்க பசங்க, முதல் வரிசையில் இடம் இருந்தாலும் லாஸ்ட்ல போய் உட்காந்துடுறது, அதான் கம்ஃபர்ட்டா இருக்கும்னு. நான் உங்களுக்கு சொல்வது ஒரு நண்பனாக, நான் பேசக்கூடிய இந்த சில மணி நேரங்களில் உங்களுக்கான எதிரி வேறு எங்கேயுமே கிடையாது. உங்களுக்கான எதிரி உங்க வலப்பக்கத்தில் உட்காந்துருக்கிறான், இடப்பக்கத்தில் உட்காந்துருக்கிறான், வேற யாருமே கிடையாது. ஒவ்வொருத்தருக்குமே அப்படிதான். சரி, சைலன்ஸ். நல்லா கலகலப்பா இருங்க, அப்பதான் நீங்க நான் பேசுறத உள்வாங்க முடியும். ஆனா அதுக்கப்புறம் சீக்கிரமா வந்துடணும், பெண்டுல மாதிரி திரும்ப பொசிஷனுக்கு வந்துடணும். ஓகேவா? இப்ப நல்லா நான் பேசக்கூடிய முக்கியமான கருத்தை பேசுகிற போது ஒருத்தன் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவான். டேய் அப்படியும் நான் முக்கியமான விஷயத்த சொல்லுவேன், அந்த ஓரத்தில் இருக்கிற பொண்ணு இருக்கால அப்படிம்பான். ஏண்டா அப்படின்னு யாரா? அதே மாதிரி தான் பசங்க. நான் திரும்பவும் சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் நீங்க பள்ளிக்கூடத்தில் இருக்கிறீங்க, முக்கியமான காலகட்டத்தில் இருக்கிறீங்க, கல்லூரி படிப்பை முடிக்கிற வரைக்கும் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா சாய்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், உங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாக இருக்கணும்.
தவறான நண்பர்கள் தவறான திசை வழியை உங்களுக்கு காண்பிச்சிருவாங்க. அது இந்த ஆடிட்டோரியத்திலே இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்க பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவன் ஒருவேளை வசதியான வீட்டு பிள்ளையா இருக்கலாம். அவனுக்கு பெருசா அவனுக்கு தெரியாது, அவன் கம்ஃபர்ட்டா இருப்பான். ஆனால் உங்களை நம்பி உங்க அப்பா அம்மா இருப்பாங்க. உங்க அப்பா கூலி வேலை செய்யறவரா இருப்பார். அவன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவான். இன்னைக்கு உங்களுக்கு அது தெரியாது. இந்த சிரிப்புக்கு என்ன காரணம்? சரி, சைலன்ஸ். அப்பப்ப திரும்ப அட்டென்டிவா என் பேச்சை கேட்க வந்துடணும். சரியா? இப்ப நான் சொன்னேன்ல, யாரெல்லாம் நோட் புக்கோட வந்தீங்க அப்படின்னு கேட்டப்ப சிலர் தான் வந்தீங்க. லைஃப்ல எப்போதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, ஒரு போட்டி நிறைந்த உலகத்திற்குள் நீங்கள் போறீங்க. எப்போதும் விழிப்போடு இருத்தல் ரொம்ப முக்கியம். கவனமாக இருத்தல். இதுல பல பேர் நோட் புக் இல்லாம கூட இருக்கலாம். யாராவது ஒரு பொண்ணு வருவா, ஒரு நோட் புக்ல நான் சொல்றதை எழுதுறா இல்ல, அவ ஜெயிச்சிருவா. ஒரு ஸ்டெப் உங்களை விட முன்னாடி போய் ஜெயிச்சிருவா. எப்போதும் விழிப்போடு இருத்தல் அது ரொம்ப முக்கியம். வெற்றின்றது சாதாரணம் அல்ல. ரெண்டாவது கவனம், அட்டென்ஷன். பள்ளி பருவத்தில் ரொம்ப கவனமாக இருத்தல். ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்ன தெரியுங்களா? கவனச்சிதறல். எங்க ஜெனரேஷன்ல கூட கிடையாது. உங்களுக்கு ஏன் என்ன காரணம் அப்படின்னா மொபைல் போன். ஒரு பீரியடுக்கு ஏன் 40 நிமிஷம் வச்சாங்க அப்படின்னா 40 நிமிடம் தான் ஒரு பொருளின் மீது நம்மளோட கவனம் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு அயற்சி வந்துடும். அதனாலதான் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா 3 நிமிடம் கூட கிடையாது அப்படின்றாங்க. காரணம் மொபைல் போன். அந்த மொபைல் போன் வடிவமைப்பாளர்களோடு நான் உரையாடி இருக்கிறேன். இந்த மொபைல் போனோட ஃபங்க்ஷனிங்க நீங்க தெரிஞ்சுக்கணும். கவனத்தை சிதறடிப்பது தான் மொபைல் போனோட நோக்கம். நீங்க ரீல்ஸ் பார்த்துட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்க மைண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீட் பண்ணிட்டே இருக்கும். உங்களுக்கு அப்படி ஒரு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஒரு சாங் பாக்குறீங்க அப்படின்னீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரோக்ராம் இருக்குல்ல, அது உங்களை ரீட் பண்ணும், உங்களை வசியம் பண்ணி உங்களுக்கு பிடிச்சமான வீடியோஸ் அனுப்பிட்டே இருக்கும். நீங்க அதிலிருந்து வெளியில வரவே முடியாது. அதே மாதிரி மொபைல் போன் இருக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு சொல்றேன். இப்ப சாதாரணமாக நம்ம மொபைல் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கிறோம். உங்களோட மொபைல் போன் என்ன ஆகும்னா, நம்ம மொபைல் போனை ஆஃப் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நீங்க சும்மா உங்க மொபைல் போனை அப்படி வச்சுட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு, ஏய் நான் ஒரு நல்ல 2 வீலர் வாங்கலான் இருக்கேன், ஒரு பைக் வாங்கணும்டா அப்படின்னு சும்மா பேசிட்டு உங்க மொபைல் போனை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் மறுநாள் பைக் விளம்பரம் வரும். மொபைல் போன் கேட்டுட்டே இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்க ஹேஷ்டாக்ல கீவேர்ட்ஸ் எடுத்து உங்களுக்கான விஷயத்தை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க ஒரு புகைப்படத்தை போடுறீங்க ஃபேஸ்புக்கில், லைக்ஸ் வருது அப்படின்றதுக்காக ஷேர் பண்றீங்கல்ல, உங்க புகைப்படத்தை மொபைல் ஸ்கேன் பண்ணும். நீ என்ன வாட்ச் கட்டியிருக்க, என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, அதற்கான விளம்பரங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். மொபைல் போனோட தன்மையே ஸ்கேட்டர்டா, இன்னொரு லிங்க் வீடியோ மாறி மாறி கொடுத்துட்டே இருக்கும். அதனால தான் சொல்றாங்க ஸ்பேன் ஆஃப் அட்டென்ஷன் குறைஞ்சு போச்சு. ஒரு விஷயத்தில் கவனம் இல்லை. அதனால தான் ஸ்கூல்ல என்ன சொல்றாங்க, மொபைல் போனை தள்ளி வைங்க, மொபைல் போனை தள்ளி வைங்க அப்படின்னு. அதனால தான் நான் இந்த அரங்கத்தில் சொல்வது, நீங்க ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப். ரெண்டாவது மொபைல் போன். அதை எப்படி நீ ஹேண்டில் பண்ற, உனக்கு ஏற்றார் போல எப்படி ஹேண்டில் பண்ற அப்படின்றது தான். ஓகேவா? அதுல கவனமாக இருங்க.
இந்த அரங்கத்தை நான் வேறொன்றாக பயன்படுத்த போறேன். அதனால எல்லாரும் கவனமாக இருக்கணும். யாராவது ஒருத்தர் டிஸ்ட்ராக்ட் பண்றாங்க, ஏதாவது பேசுறாங்கன்னா நான் அவங்கள மேடைக்கு அழைச்சிருவேன். நான் ஏன் அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 15 வருட உழைப்பை சுமந்து கொண்டு உங்களோடு பேசுவதற்காக வந்திருக்கேன். 15 வருஷம் சில விஷயங்களை உங்களோடு சொல்லணுன்றதுக்காக யாரும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ஓகே? ஏன்னா உங்களால் இன்னொருத்தனோட வெற்றி போயிடக்கூடாதுன்றது. இப்போ இந்த நிகழ்ச்சி நடத்தி இருக்கிறாங்க, பிரம்மாண்டமான ஏற்பாடு. உள்ளபடியே நான் உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பெரிய ஏற்பாடு. இந்த நிகழ்ச்சியில் என்ன உங்களுக்கு கிடைக்கும்? இப்போ கேட்குறோம்ல, எனக்கு என்ன தருவீங்க உன் பேச்சை கேட்டா அப்படின்னு கேட்கலாம். என் பேச்சை கேட்கிறவர்களுக்கு சொல்கிறேன், இந்த அரங்கத்திலே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, ஒரு 10% இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ரேங்க், டாப்பர், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் இந்த பேச்சை கேட்ட பிறகு அவனுடைய கனவுகளின் எல்லை மாறும். நாமக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவன் அவன் எல்லைகள் மாறும். ஏரிகளில் இருந்து சமுத்திரத்துக்கு போவான். எல்லைகளை கடந்து வெளிநாட்டு பல்கலைக்கழகத்திற்கு படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் அந்த கனவு விரிவடைஞ்சு அப்படி போவாங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து ஆவரேஜா மார்க் வாங்குற பசங்க இருப்பாங்க. இங்க அப்பா சொல்லிட்டே இருப்பார், கொஞ்சம் படியேண்டா. அவன் படிப்பான், டிசிப்ளினா இருப்பான், வருவான். ஆனாலும் ஆவரேஜ் ஒரு 70 to 80% வாங்குற பசங்க இருக்கலாம். அதுதான் பெரும்பான்மையா இருப்பாங்க. அப்பா சொல்லிட்டே இருப்பார், இன்னும் கொஞ்சம் படியேண்டா. அப்பா 80% வாங்கிட்டேன்ப்பா, 75% வாங்கிட்டேன், இன்னமும் படி படின்னு சொல்றியப்பா. சொல்லலாம். டீச்சர்ஸ்ட நீங்க வருத்தப்படுவீங்க, என்ன எப்ப பார்த்தாலும் படி படின்னு. அவர்களுடைய மனப்போக்கு மாறும். ஏன் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு அதை சொல்றேன்? நான் போட்டி நிறைந்த உலகத்தில் உங்களுக்கு ஏதோ ஆவரேஜ் 80% நீங்க நினைக்கிறீங்க. 1 மார்க் 2 மார்க் உங்களோட ரேங்கிங் லிஸ்ட்ல நீங்க பின்னாடி போவீங்க. அப்படி பின்னாடி போறதுன்றது என்ன அர்த்தம்னா, என் வாழ்க்கையில் சொல்றேங்க, நான் டிப்ளமோ படிச்சப்ப 3% எனக்கு கிடைக்கல, நான் டிஸ்டிங்ஷன் தான். 3% எனக்கு இல்ல, 3 மார்க் இல்ல. அது என்னவாக ஆச்சுன்னா, எனக்கு கவர்மெண்ட்ல பிஇ சீட்டு கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டால. கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் கிடைக்கல அப்படின்னா என்னவாகும்னா, பிரைவேட் காலேஜுக்கு போறப்ப லட்சங்களில் நீ ஃபீஸ் கட்டணும். உண்மையில் நான் அப்ப படிச்சப்ப 15,000 கட்ட முடியாது, கவர்மெண்ட் ஃபீஸே எங்க அப்பாவால் கட்ட முடியாது. ஆனால் லட்சத்தில் போயிடுச்சு. நான் என் அம்மாவுக்கு ஆசை என்ன பிஇ படிக்க வைக்கணும். என் அம்மா போய் வீட்டு பத்திரத்தை கொடுத்து பார்க்குது, வாங்கல. கடன் கேட்டு பார்க்குது, இல்லை. நான் அப்பதான் யோசிச்சேன், 3 மார்க் மிஸ் பண்ணிட்டமே. அம்மாவினுடைய கண்ணீரை பார்த்த பிறகு, அவள் பட்ட பாட பார்த்த பிறகு அப்பதான் நினைச்சேன், ஒரு 3 மார்க்கை மிஸ் பண்ணிட்டமே. 3 மார்க் வாங்கியிருந்தா கவர்மெண்ட் கோட்டா, அம்மா கனவு நிறைவேறி இருக்குமே அப்படின்னு. அதனால் சொல்கிறேன் பிள்ளைகளே, மதிப்பெண் மைக்ரோ மார்க்ஸ்ல போகும் அந்த ரேங்கிங்ல. இந்த பேச்சை கேட்ட பிறகு ஆவரேஜா படிக்கிற பையன் நாளைக்கு மாறுவான், அவன் மன ஓட்டம் மாறும், நான் நம்புறேன். 3வது லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். படிப்பு வராம இருக்கும், படிக்க விரும்ப மாட்டான். இன்னும் சில பேர் பண்ணுவான், கரெக்டா நல்லா படிச்சிட்டு இருப்பான், 8வதுல வந்து மக்கர் பண்ணுவான். இந்த சினிமாவில் எல்லாம் கார் போய் கரெக்டா ட்ராக்ல போய் நின்றும், ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கும், அங்க போய் வண்டி எடுக்காது. அது மாதிரி 8ஆம் வகுப்புல போய் பிரச்சனை பண்ணுவான், படிக்க மாட்டான். கண்ணீர் வடிப்பாங்க பெற்றோர்கள், ஐயோ படிக்க மாட்டானே. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ், அவனுக்கு ஏதோ ஒரு வகையில் படிப்பு பிடிக்கல, அவன் டிட்டாச்சா இருக்கான், ஏதோ ஒன்று அவனுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது. அப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட் இருக்கலாம். நான் அந்த பசங்களுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்களுக்கு படிப்பு வரலையா, உன்னை ஜெயிக்க வச்சிடலாம். எனக்கு படிப்பே பிடிக்கல அப்படின்னு விருப்பம் இல்லாம இருக்கிறியா, உன்னை ஜெயிக்க வைக்கிறது சிரமம்.
அந்த விருப்பத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் நான் இங்க வரேன். நான் இந்த அரங்கத்தில் சொல்கிறேன். நான் தம்பிகளுக்கெல்லாம் சொல்லுவது, என் பேச்சை கேட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் படிக்கிற பையன் பெரிய ஆள் ஆனானா எனக்கு அதில் சந்தோஷம்தான். ஒரு ஆவரேஜ் பையன் பெரிய ஆள் ஆனானா சந்தோஷம்தான். ஆனால் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட், படிப்பே வேண்டான்னு இருக்கிறவன், வாழ்க்கையில் திசை மாறி போனவன், என் பேச்சை கேட்டு யாராவது ஒருத்தன் ஜெயிச்சான்னு வைங்க, அதுதான் எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம், அதுதான் எனக்கு மிகப்பெரிய விருது. அதுக்காக தான் நான் வந்து பேசுறேன். எப்படியாவது அவனை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு. ஒரு முறை அப்துல் கலாம் சொன்னார், வகுப்பறையின் கடைசி பெஞ்சில் இருந்து கூட இந்த நாட்டின் மிகச்சிறந்த விஞ்ஞானிகள், மிகச்சிறந்த மருத்துவர்கள், மிகச்சிறந்த அறிஞர்கள் வரலாம் அப்படின்னு பேசுறார் இப்படி ஒரு அரங்கத்தில். அப்போ ஒரு பொண்ணு எந்திரிச்சு கேட்டா அப்துல் கலாம்கிட்ட, எங்களை யாருமே ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்னாலே மதிப்பு கிடையாது, நீ எரும மாடு மேய்க்க தான் லாய்க்கும்பாங்க, தண்ணி தெளிச்சு விட்டுருவாங்க, டீச்சர்ஸ் கூட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்கள தான் கொஞ்சுவாங்க, ஆனா நீங்க எப்படி எங்களை நம்பிக்கை வச்சீங்க எங்கள் மீது என்று கேட்டபோது அப்துல் கலாம் சொன்னார், ஏனென்றால் நான் ஏன் தெரியுமா நான் மதிப்பு வைக்கிறேன், ஏனென்றால் நான் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்னு அப்துல் கலாம் சொன்னார். நானும் ஒரு லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். அந்த நம்பிக்கையில் உங்களோடு பேசணும். இந்த 3 செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறீங்க, உங்களோடு பேசணும். இந்த பேச்சு உங்கள்கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும், சில முக்கியமான விஷயங்களை சொல்லணுன்றது. அடுத்த விஷயம் சொல்றேன். சார் கூட சொன்னாங்க, கேரியர் கவுன்சிலிங் இந்த மாதிரி டைம்ல வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவைப்படும். இப்போ ரமேஷ் பிரபா சார் போனமா வந்தாங்க, என்னோட ரோல் மாடல், நான்லாம் பிரமிச்சு பார்த்தவங்க, அவங்கள கூப்பிட்டு பண்ணாங்க. +2க்கு பிறகு என்ன படிக்கலாம் அது நடத்துவாங்க. இனி நீங்க நிறைய அது மாதிரிலாம் கலந்துப்பீங்க. அதுல இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்னா, நல்லா படிக்கிற பையன் மட்டும்தான் அதுல ஃபோக்கஸ்டா இருப்பான். அது முடிஞ்ச பிறகு கேள்வி கேட்பான். மற்றவன்லாம் யாருமே அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. கேரியர் கவுன்சிலிங், அண்ணா யூனிவர்சிட்டியில் என்ன கோர்ஸ் இருக்கு, இன்ஜினியரிங்னா என்ன கோர்ஸ் இருக்கு, நீட்டுனா எப்படி, ஜேஇ என்ன, அதெல்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு அதற்கெல்லாம் புத்தகம் வந்து விட்டது, புக்கு வாங்கினீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம். இது ஒன்று. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் கூப்பிட்டு பேச வைப்பாங்க, ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், அப்துல் கலாமை பார், விவேகானந்தரை பார் அப்படிலாம் சொல்லுவாங்க. நானும் ஒரு தன்னம்பிக்கை பேச்சாளன் தான். ஆனா என்னன்னா, குறிப்பாக 9ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை கூடிய மாணவர்களுக்கு அதை மட்டும் சொன்னா போதாது. ஜெயிக்கணும், வெற்றி பெறணும், அது மட்டும் பத்தாது. எங்க ஜெயிக்கணும், எப்படி ஜெயிக்கணும், அதை பேச வேண்டிய தேவை இருக்கு. அதனால தான் நான் ஒரு புது கான்டென்ட்டை உருவாக்கினேன். இந்த கேரியர் கவுன்சிலிங், மோட்டிவேஷனல், இது ரெண்டையும் மெர்ஜ் பண்ணி ஒரு கான்செப்டை உருவாக்கணும், அதை பேசணும். அதை தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். சரியா? இப்போ உங்களுக்கு அதை தான் நான் பேச போறேன். இதுக்கு முன்னாடி என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ, இவங்க கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க, என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு கிராமத்தில் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன். நான் தப்பா சூஸ் பண்ணிட்டேன் என்னோட கேரியரை. நான் போய் இன்ஜினியரிங் டிப்ளமோ படித்தேன். பின்னாளில் நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, என்னோட ஸ்கில் அப்படின்றது நான் ஒரு IAS ஆஃபீஸர் ஆயிருக்க முடியும், UPSC எக்ஸாம் எழுதி தமிழ்ல பெரிய ப்ரொஃபஸர் ஆயிருக்கலாம், எனக்கு அந்த ஆற்றல், பெரிய சட்ட வல்லுநராக நான் வந்திருக்க முடியும். ஆனா இது எதையுமே நான் மிஸ் பண்ணேன். ரொம்ப லேட்டரா நான் திங்க் பண்ணேன். இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டமே, ஏன்னா எனக்கு வழிகாட்ட ஆள் இல்லை. இன்னொன்னு, +2 முடிச்ச பிறகு நம்ம எப்படி சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரெண்டு சொல்றது தான். ஃப்ரெண்டை விட்டு பிரியக்கூடாது, ஃப்ரெண்டோட சேர்ந்து போய் படிக்கணும், வீட்டை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, அம்மா விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, இப்படி தான் யோசிப்போம். இப்படி தான் நான் யோசித்தேன். இதெல்லாம் இல்லை அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு எனக்கு ஒரு 15 வருஷம் தேவைப்பட்டது. அப்படி நீங்க ஆளாயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் பேசுறேன் உங்களோடு. இந்த காலகட்டம் ரொம்ப 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 முக்கியமான காலகட்டம். நான் சந்தித்த மனிதர்களை சொல்றேன் உங்களுக்கு. அதுதான்
இனி அப்படியே மெல்ல 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 உங்களை என்னோட வழிக்கு நான் கொண்டு வர போறேன். நான் ஊடகத்தில் இருக்கிறேன், நிறைய பேரை பேட்டி எடுப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். ஒரு பையனை பார்க்குறேங்க, ஒரு பையனை பேட்டி எடுக்கிறதுக்காக அந்த பையன்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எவ்வளோ சம்பளம் வாங்குறீங்க? அவன் சொல்கிறான் 20 லட்சம் அப்படின்றான். ஓ, வருஷத்துக்கு போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு கேட்டேன். வருஷத்துக்காக அப்படின்னு. மாசத்துக்கு 20 லட்சம். எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 20 லட்சம் ஆடி. திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறேன், அமேசான்ல வேலை பார்க்கறா, 80 லட்சம் சம்பாதிக்கிறாள் மாசம். எனக்கு என்ன 80? நாமக்கல்லை சேர்ந்த ஒரு பையன் ஆஸ்கார் அகாடமியில் வேலை பார்க்கிறான். கிட்டத்தட்ட 1 கோடி. ஒரு கான்ஃபரன்ஸில் அவனை பற்றிய ப்ரொஃபைல் போடுறாங்க. நான் இது மாதிரி நிறைய கான்ஃபரன்ஸில் போய் கலந்துப்பேன். ஏன் தெரியுங்களா? உங்களுக்காக தான். உங்களுக்காக தகவல்களை பெறுவதற்காக, அதை போய் சொல்லணுன்றதுக்காக. 1 கோடி. எனக்கு ஆச்சரியமாயிடுச்சு. எப்படி இவங்க எல்லாம் 20 லட்சம் 60 லட்சம் 1 கோடி ஒரு தலைமுறையே மாற்றுகிற இடத்துக்கு வந்திருக்கிறான். சமீபத்தில் ஐஐடியில் படிக்கிற மாணவர்கள், பாம்பே ஐஐடி, அது பற்றி ஒரு கான்ஃபரன்ஸ். ஐஐடியில் முடிச்சுட்டு 5 பேர் வெளியில வரான். அங்க அலுமினி ஃபண்டுன்னு உண்டு. கல்லூரிகளில் முடிச்சுட்டு போனவங்க ஃபண்ட் கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது ப்ராஜெக்ட் செய்யணும்னா ஃபண்ட் பண்ணுவாங்க. அப்படி அதுல முடிச்சவங்க 100 கோடி ஃபண்ட் பண்றாங்க அந்த பசங்களுக்கு. அவன் பசங்க 5 பேரும் ஐஐடி முடிச்ச பிறகு ஒரு அப்ளிகேஷன், ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கான ஒரு ப்ரோக்ராமிங் உருவாக்குறாங்க. அது மார்க்கெட்ல சேல் ஆகுது. எவ்வளவுக்கு? 1000 கோடிக்கு. 500 கோடி அலுமினி ஃபண்டுக்கு கொடுத்துட்றாங்க. மீதி 500 கோடியை 5 பசங்களும் ஆளுக்கு 100 கோடி 100 கோடின்னு பிரிச்சிடுறாங்க. 27-30 வயசுக்குள்ள 100 கோடிக்கு அதிபதி. கல்வி இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. படிப்பு இந்த மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. கல்வியால் முடியும். இப்படிலாம் இருக்குதான்னு பலருக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு உலகம் இருக்கிறதா தெரியவே தெரியாது. நான் இன்னொரு புறம் பார்க்கிறேன். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணு, அந்த பொண்ணு ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 1,50,000 ரூபாய் சம்பளம். ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணு 1,50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறா. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்ன ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டு 1,50,000 ரூபாய் தான் சம்பளம் ஆகிட்டு இருக்கா? அதையே நம்ம பெரிய சம்பளமா பார்க்கிறோம். அப்புறம் சில பேர் பார்க்கிறேன், கவர்மெண்ட் போஸ்டிங்ல இருக்கிறாங்க, 60,000 70,000 இப்படி சம்பாதிக்கிற ஆட்கள்லாம் பார்க்கிறேன். அடுத்து பசங்க கவனமா கேளுங்க, அடுத்த செட் ஆஃப் குரூப் பார்க்கிறேன் சென்னையில எல்லாம். ஒரு பையன் ஊபர் பைக், நான் திடீர்னு அவசரமா போகணும்னு பைக்ல போறேன். பேசிட்டே வந்தப்ப அந்த பையனை கேட்கிறேன், நீ என்ன படிச்சிருக்க அப்படின்றேன். MBA முடிச்சிருக்கேன். என்ன ஊபர் ஓட்டுற அப்படின்னு. வேலை கிடைக்கல. என்னடா MBA முடிச்சிட்டு? ஆமா, வேலை கிடைக்கல. BE முடிச்ச பசங்க சென்னையில் இருக்காங்க, 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் சம்பளம். இன்னும் சில பேர்லாம் இருக்கிறான், ஏதாவது வேலை கொடுங்க சார் அப்படின்னு. யோசித்து பாருங்கள். ஒரு பக்கம் பார்த்தா கோடிகளில் சம்பாதிக்கிறார்கள். ஒரு பக்கம் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கின பொண்ணே 1,50,000 தான் வாங்குறா, இல்ல கவர்மெண்ட்ல 80,000 ரூபாய் வாங்கிட்டு இருக்கா. இன்னும் சிலர் வேலை கிடைக்காம. நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்வேன், அப்பா அம்மா நம்ம எல்லாரும் எப்படி வேண்டாலும் நம்ம மனசுக்குள்ள அப்பா அம்மா மேல நமக்கு பெரிய மரியாதை இருக்கும். நம்ம திட்டலாம், கோச்சிக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்களை படிக்க வச்ச பிறகு கஷ்டப்பட்டு அப்பா என்ன நினைப்பார் தெரியுமா? இன்னும் 4 வருஷம் தான்டா. நானும் பார்த்துருக்கிறேன். எங்கள் ஆஃபீஸில் அவர் ஹார்ட் அட்டாக், செகண்ட் அட்டாக் வந்துருச்சு. அப்பையும் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். மிஷினரி ஒர்க்கு. ரெஸ்ட் எடு,
எப்படி ரெஸ்ட் எடுத்தா எப்படி வீட்டை யார் காப்பாற்றுவ? இன்னும் 4 வருஷம்தான், பையன் வந்துடுவான், அவன் பார்த்துப்பான். குடும்பத்துக்கு தெரியாது 2 அட்டாக் வந்தது. நான் பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், உங்கள் அப்பா கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு சொல்ல மாட்டார், அம்மா சொல்லாது. நீங்கள் படித்த பிறகும் நீ வேலை இல்லாமல் இருக்கின்னு வையன், ரண வேதனையாக இருப்பாங்க. அப்பாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால தான் சொல்லுகிறேன், பிள்ளைகளே படிச்சிடணும், ஜெயிச்சிடணும். உங்கள் அப்பா அம்மாவுக்கு நம்ம செய்கிறது என்ன தெரியுங்களா? இன்னொரு இடமும் உங்களுக்கு சொல்கிறேன். அப்பா படிக்க சொல்கிறார், வாத்தியார் படிக்க சொல்கிறார், இதெல்லாம் என்ன தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீ பெரிய பங்களா கட்டணும், நீ பெரிய கார் வாங்கணும், அந்த காரில் போகணுன்றதெல்லாம் எந்த அப்பா அம்மாவுக்கும் ஆசை இல்லை. பெத்த தாய் தந்தையினுடைய ஒரே ஆசை என்ன தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கிறத பார்க்கணும். இதை தவிர பெற்றோர்களுக்கு வேறு எந்த ஆசையுமே கிடையவே கிடையாது, எந்த ஆசையுமே கிடையவே கிடையாது. அதைத்தான் நினைப்பாங்க. ஆனால் அவர்கள் கண் முன்னாலேயே நீ கஷ்டப்பட்டினா அவங்களால தாங்க முடியாது. படிச்சிரு. இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். எப்படி இவங்கெல்லாம் 80 லட்சம், ஒரு திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பொண்ணு 80 லட்சம் அமேசான்ல வேலை பார்க்குறா, எப்படி அவர்களுக்கு மட்டும் சாத்தியமாச்சு? எப்படி இந்த வேலைகளுக்கெல்லாம் அவங்க போறாங்க? அமேசான்ல, ஆஸ்கார் அகாடமியில், ஜெர்மன் பிராங்க்ஃபர்ட்டோட பெரிய மியூசியத்திலலாம் பண்ணக்கூடிய இடத்துக்கு அவங்க போறாங்க, யுனெஸ்கோல எல்லாம் வேலை பார்க்குறாங்க. நம்ம பிள்ளைகள் அப்படி போகலை. உங்க சொந்தக்கார பசங்க, உங்க அண்ணன் சித்தப்பா பசங்களையும் நீங்க சேர்த்து நினைச்சுக்கோங்க இதுல. அப்ப என்ன குவாலிட்டிஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன் அவங்க மட்டும் அந்த இடத்துக்கு போவதற்கு என்ன காரணம் இருக்கும்? யாராவது சொல்ல முடியுமா? கெஸ் பண்ண முடியுமா? இனி கொஞ்சம் அப்படி இன்ட்ராக்ஷனா போகும், சும்மா கெஸ் பண்ணுங்க. என்ன, எதனால அந்த இடத்துக்கு அவங்க போனாங்க? யாருக்காவது பதில் சொல்ல தெரியுமா? பேசலாம், சொல்லுங்க. யார் சார்? ஓகே, நான் திரும்ப வரேன். ஓகே, உங்க பேர் சார்? எக்ஸலண்ட், எக்ஸலண்ட். பசங்க சொல்லுங்களேன், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பேசணும். யாராவது சொல்லுங்க. இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெயிக்கிறதுக்கு இருக்கிற முதல் தடை என்ன தெரியுமா? தோப்போன்ற தடை இல்லை, தோற்றுவோமேன்ற பயம்தான் தடை ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தடை என்ன தெரியுமா? நம்ம ஏதாவது கேட்டு 4 பேர் சிரிச்சிருவானே அப்படின்ற தடை தான். அதெல்லாம் தூக்கி போடுங்க. அவன் கடைசி வரைக்கும் சும்மா தான் உட்காந்துருப்பான். என்ன தோணுதோ என்கிட்ட பேசுங்க, அஸ் அ ஃப்ரெண்டாக பேசுங்க. என்ன நினைக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. என்ன நினைக்கிறீங்க, என்ன இருக்கலாம்? அந்த பொண்ணுக்கு கை தட்டுங்க. எக்ஸலண்ட். சொல்லுங்கம்மா, என்னம்மா? மைக் வச்சிருக்கீங்களா? அங்க கொடுங்களா, மைக்ல பேசு. சைலன்ஸ், சைலன்ஸ். நான் இந்த இன்டராக்ஷன் பண்றதுக்கான ஒரே காரணம் உங்களை என்கேஜ் பண்றது தான். நீங்க அதுக்குள்ள நீங்க சிரிச்சு ஆடிட்டோரியம் கலகலத்தரக்கூடாது, அட்டன்டிவாவே இருங்க. நான் முக்கியமான விஷயம் தான் உங்களோட பேச போறேன். சொல்லுங்கம்மா. சார், டேலண்ட். டேலண்ட், திறமை. ஓகே, கை தட்டுங்க அவங்களுக்கு. திறமை, அந்த பசங்களுக்கு திறமை இருக்கு. அப்படி வேற எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் கொடுங்க. வேற யாரு திறமை அப்படின்றது? சொல்லுங்கம்மா. சார், சரியான வழிகாட்டுதல் இருக்கு. சரியான வழிகாட்டுதல். எக்ஸலண்ட், கை தட்டுங்க. எக்ஸலண்ட். வாய்ப்பை சரியா பயன்படுத்துறது. வாய்ப்பை சரியா பயன்படுத்திக் கொள்வது. எக்ஸலண்ட், குட். இன்னும் ஒரு ஆன்சர். ஒருத்தருக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஒரே ஒருத்தருக்கு. 2 பேர், சரி 2 பேர் மட்டும். ஓ, 3 பேரா? சரி, 3 பேருக்கு மட்டும். டிஃபரண்ட் டைப் ஆஃப் திங்கிங். டிஃபரண்ட், அதாவது தனித்துவமான சிந்தனை. ஓகே, வெரி குட். அடுத்து சொல்லுங்க தம்பி. சார், வாய்ப்பை தேடி செல்வது. வாய்ப்பை தேடி செல்வது. தேடி செல்வது. சூப்பர், கைதட்டு. சூப்பர். இங்க ஒரு பொண்ணு கடைசி, அவங்கள்ட்ட கொடுங்க. சொல்லுங்கம்மா. முயற்சி.
சூப்பர். ஆக்சுவலா இந்த அரங்கத்துல அட்டன் பண்ணிட்டாங்க. நான் என்ன நினைச்சேனோ அதெல்லாம் சொல்லிட்டாங்க. எல்லாமே பெஸ்ட் ஆன்சர் தான். அதுல தேடல்னு சார் சொன்னார்ல, ஏந்திரிங்க சார். அருமையான அதான் ஃபர்ஸ்ட். எக்ஸலண்ட். அதான். நன்றி ஐயா. நான் நினைச்சேன் சார் ப்ளீஸ் உட்காருங்க சார். நான் இந்த பசங்களெல்லாம் பார்த்த பிறகு நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, முதல்ல நான் நினைச்சது ரொம்ப பெரிய பிரில்லியண்டான ஸ்டூடெண்டா இருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அப்படி இல்லை. 60% வாங்கின ஒரு பொண்ணு பையன் தான் ஆஸ்கார் அகாடமியில் வேலை பார்க்கறான். 60% தான் பிளஸ் 2ல. ரெண்டாவது நான் என்ன நினைச்சேன், ஒருவேளை நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்களோ, இங்கிலீஷ் மீடியத்திலே படிச்சிருப்பாங்களோ, இல்ல தமிழ் வழி கல்வியிலும் படிச்சிருக்கிறாங்க. மூணாவது நான் நினைச்சுக்கிட்டது, அப்படின்னா அவங்க அப்பா அம்மா எல்லாம் பெரிய அளவுல படிச்சிருப்பாங்க, அப்படிலாம் இருந்தா தானே இந்த இடத்துக்கு போக முடியும். இல்ல, கூலி தொழிலாளியின் மகன் மகள் நான் பார்த்திருக்கிறேன். நாலாவது சிட்டியில இருந்தா மட்டும்தான் அந்த வாய்ப்போ, இல்ல நாமக்கல்லில் இருந்து கூட ஆட்கள் வந்திருக்கிறாங்க. அப்ப நான் நினைச்ச எதுவுமே இல்லை. எது அவனிடம் இருந்தது அப்படின்னா, சார் சொன்ன மாதிரி தேடல். எஜுகேஷனை பற்றிய தேடல் நம்ம கிடையவே கிடையாது. நான் அடுத்தடுத்து சொல்றப்ப நீங்க புரிஞ்சுப்பீங்க. ஒரு ஆழமான தேடல் இல்லை. நம்ம வைரங்களை தேடுவதே இல்லை. தம்பி கூட சொன்னார், திறமெல்லாம் இல்லை. நம்ம பசங்க, நான் இன்னும் சொல்கிறேன், இந்தியாவிலேயே தி பெஸ்ட் பிரெயின் அப்படின்னா அது தமிழ் ஸ்டூடெண்ட் தான். உண்மையில நம்ம தான். இதுக்கெல்லாம் நம்ம கை தட்டிக்கணும். திறமெல்லாம் கிடையாது, மார்க்கும் கிடையாது. அவர் சொன்ன மாதிரி தேடல். அடுத்து ஒரு பொண்ணா வழிகாட்டுதல். யார் சொன்னது? அற்புதமான ஆன்சர். வழிகாட்டுதல். அவனை கைட் பண்ண ஆள் இருக்கும். சூப்பர் ஆன்சர். அவனை யாரோ ஒருத்தன் கைட் பண்ணியிருக்கான். அவன் அந்த இடத்துக்கு வந்துட்டான். அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. அவன் வழிகாட்டுதல்னால வந்திருக்கிறான். இப்ப சொல்லுங்க, முதல்ல கை தட்டினீங்க, அதுக்கெல்லாம் ஆத்மார்த்தமா இருக்காது. இன்றைக்கு வழிகாட்டுவதற்கு உங்கள் பள்ளி நிர்வாகம் இப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாட்டு பண்ணி கொடுத்திருக்காங்க. இப்ப கைத்தட்டு. ஆத்மார்த்தமாக வழிகாட்டுதல். அடுத்து 2 பேர் அதை அட்ரஸ் பண்ணாங்க. கடுமையான உழைப்பு. உன்னோட பெஸ்ட்டை நீ போட்டுட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நீ உன்னை நீயே சுருக்கிக்காத, இவ்வளவுதான் நினைக்காத. கடின உழைப்பு. இன்னொரு பையன் சொன்ன விடாமுயற்சி. அதை தாண்டி இன்னொன்று, நான் எல்லா வெற்றியாளர்களிடமும் பார்த்த ஒண்ணு, பசங்களை பிடிச்சுக்கோங்க, மார்க் அதெல்லாம் கூட இல்லை. எது தெரியுமா ரொம்ப முக்கியம்? டிசிப்ளின். டிசிப்ளின் இல்லாத ஒருவன் ஜெயிக்கவே கிடையாது. அந்த டிசிப்ளினை உங்க பள்ளி நிர்வாகம் இன்சிஸ்ட் பண்ணுது அப்படின்னா, எப்படியாவது உன்னை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்காக தான். ஆழமான தேடல். அவங்கள்ட்ட ஆழமான தேடல் இருந்தது. இப்ப நீங்க கேட்கலாம், என்ன ஆழமான தேடல்னா என்ன சொல்ல வரீங்க? ஏன் எங்களுக்கு தேடல் இல்லையா நீங்க நினைக்கலாம். இப்போ ஒன்று, நான் பெற்றோர்கள் கூட இருப்பாங்கன்னு நினைச்சேன், நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் நினைச்சிட்டேன், பட் நீங்க உங்க பெற்றோர்கள்ட்ட சொல்லுங்க, நீங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. நம்மளோட எஜுகேஷன் பேட்டர்ன் நம்ம இங்க எப்படி இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். நீங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல போய் ப்ரீகேஜியில் போய் சேர்த்திருப்பாங்க. உங்களை குழந்தையா கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க. அப்ப குடும்பமே வருவாங்க. நீ அழுவ. அப்ப வந்து தாத்தா வந்திருப்பார், பாட்டி வந்திருப்பார், அப்பா அம்மா கொண்டு போய் விட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்தில் நீ வந்துருவ. குடும்பமே அப்படியே நின்று வாடா அப்படின்னு. முதல் நாள் நீ போயிட்ட ஸ்கூலுக்கு, அப்படியே உன்னை தூக்கிட்டு வந்து சாக்லேட் வச்சுக்கடா, அழாதடா அப்படின்லாம் கூட்டு போவாங்க. இப்போ 2 நாள் தாத்தா பாட்டி அப்படி இருப்பாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நீ ப்ரீகேஜியில் இருக்கிறப்ப அம்மா தான் உன்னை கூட்டு போய் விடுவா.
உன்னை விட்டுட்டு வெளியிலேயே உட்காந்துட்டு நின்றுட்டு இருப்பான் அம்மா. அந்த 2 மணி நேரம் 2.5 மணி நேரம். அப்புறம் ஒருவ கூட்டிட்டு போவா. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அம்மா உன்னை விட்டுட்டு திரும்ப டிஃபன் பாக்ஸ் வீட்டுக்கு ஓடோடி போய் சமைச்சு திரும்ப டிஃபன் பாக்ஸ் கட்டிட்டு வந்து உன்கிட்ட கொடுக்கறது. திரும்ப அம்மா ஓடுவா. கிட்டத்தட்ட நீ ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கிற வரை நீ யோசிச்சு பாருங்களேன். உனக்காக ஓடிய கால்கள் அப்படின்னா அம்மாவின் கால்கள் தான். அந்த அம்மாவுக்கு இப்போ பாராட்ட நம்ம தெரிவிக்கணும் ஆத்மார்த்தம். அம்மா தான். அப்பா வந்து படிப்பார், அப்பா ஃபீஸ் கட்டுவார். நீ என்னென்னலாம் கேட்ப? டியூஷன் போவீங்க, ஸ்பெஷல் கிளாஸ் போவீங்க. அதுவும் 9ஆம் வகுப்பு அப்படின்னாலே 9 10வது அப்படின்னா அவ்வளோதான். வீடு மிலிட்ரி கேம்பாக மாறிடும். டிவி கிடையாது, இது கிடையாது, விசேஷம் கிடையாது, எவனும் யாரையும் பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம எஃபர்ட் போடுறோம், அவ்வளோ செலவு பண்ணுறோம். ஆனால் +2 முடிச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம யாருக்குமே தெரியாது. நமக்கு அப்படி ஒரு சிந்தனையே இல்லை. அம்மா என்ன சொல்லுவா? நல்லா படிடா, நல்லா மார்க் வாங்கடா, அவ்வளோதான். அதை தாண்டி தெரியாது. அப்பா சொல்லுவார், என்ன படிக்கல, என்ன மார்க் 75 10வது அப்படிம்பார். ஆனால் அவருக்கும் தெரியாது. +2ல் நீ என்ன மார்க் வாங்க போற தெரியாது. எல்லாம் அப்படியே பேசாமல் இருப்பாங்க. நன்றாக தெரிஞ்சுக்கோங்க. +2ல் ரிசல்ட் வந்த பிறகு மார்க்கை பார்த்துட்டு இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க. நீ +2 ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் காலேஜில் போய் ஒரு 7 லட்சத்தை கட்டிடுவாங்க. அவன் சொல்லுவான், நீங்கள் கட்டிருங்க, இல்லாட்டி இடம் கிடைக்காது, இல்லாட்டி 5 lakhs 2 lakhs ஆஃபர் அப்படின்னு சொல்லி இன்ஜினியரிங் போட்டுருவாங்க. நீ போய் அப்படி அப்படி இல்லைன்னா மார்க்கை பார்த்துட்டு ஐயோ 70% தான், 75% தான் அப்படின்னு நாமக்கல், கோயம்புத்தூர் இங்கே ஸ்கூல்ல எல்லாம் போய் அப்புறம் திரும்பவும் ஒரு 4 லட்சம் 5 லட்சம் கட்டி இப்படி. இன்னும் சொல்லணும்னா +1 +2ல் என்ன கோர்ஸ் எடுக்கிறதுனே பலருக்கு தெரியாது. 10th படி 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 மார்க் வாங்கணும் எல்லாம் சொல்லுவாங்க. சார் அன்னைக்கு ஸ்கூலில் சேர்க்குற அன்னைக்கு தான் கேட்பாங்க ஃபோன் போட்டு, என்ன கோர்ஸ் சேர்க்கலாம். 10 வருஷம் புள்ள படிச்சிருக்கிறான், ஆனால் எந்த பிளானிங்கும் கிடையாது. +2 முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் யாருக்கு எதுவுமே தெரியாது. நீட் படிக்கிற பொண்ணு படிச்சுட்டு இருக்கா, அவ்வளோதான். நீட்டில் ஃபெயில் ஆனா அவளுக்கும் எதுவும் தெரியாது. இப்படித்தான் நம்ம சிஸ்டமே இருக்கு. யோசிச்சு பாருங்க. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க, நான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் தான் படிப்பேன்ப்பா அப்படின்னு. நீ வாங்கின மார்க்குக்கு ஏரோநாட்டிக்கல் கிடைக்கவே கிடைக்காது. அதெல்லாம் கிடையாது, என் ஃப்ரெண்டு சுரேஷ் அங்கே தான் படிக்கிறான் அப்படிங்கிறது. அவன் படிக்கிறான்டா, அவங்க அப்பா கான்ட்ராக்டரா, அவர் படிப்பா. அதெல்லாம் முடியாது. யாரு? செருப்பு தைக்கிறார் அவங்க அப்பா. எங்க போவார்? இன்னும் சில பேர்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, ஏன்டா கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும், என் ஃப்ரெண்டு சுஜி சொன்னான். உன் ஃப்ரெண்டு சுஜி ஏன் சொன்னா? அவன் மகாலட்சுமி சொன்னா. மகாலட்சுமியா சொன்னா சீதாலட்சுமி சொன்னா அப்படின்னு. இந்த தெருவில் நாய் இருக்கு பார்த்துருக்கீங்கள, தெருவில் ஒரு நாய் குலைக்கும், பக்கத்து தெருவில் இன்னொரு நாய் குலைக்கும், அடுத்த தெருவில் 7வது தெருவில் குலைச்சதில்ல நாய், அதுக்கு ஏன் குலைக்கிறேன்னே தெரியாது. ஃபர்ஸ்ட் இப்படி தான் நம்ம பிரான்ச் செலக்ட் பண்ணுறது மெத்தட். ஃபோக்கஸ் கிடையாது நமக்கு. அதை பற்றி சார் சொன்னார்ல, ஆழமான தேடல் நமக்கு இல்லை, யாருக்கும் தெரியாது. ஆனால் என்ன நடக்குது அதான் நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். +2 முடிச்சுட்டு வித்தியாசமாக நான் இதை செய்ய போறேன்னு யாராவது இருக்கிறீங்களா? நான் ஃபோக்கஸ்டாக இருக்கேன், இதுக்காக தயாராகி இருக்கிறேன், யாராவது சொல்லுங்க. அப்படி யாராவது இருக்கிறீங்களா? தைரியமாக பேசலாம். ஒரு அண்ணன்கிட்ட பேசுகிற மாதிரி, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற மாதிரி கேளுங்க. யாராவது அப்படி ஃபோக்கஸ்டா? ஏன்னா நீங்கள் எல்லாரும் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க, எனக்கு அது தெரியும். என்ன பண்ண போறீங்க? நீட் யாரெல்லாம் நீட்டுக்கு தயாராக இருக்கிறீங்க கை தூக்குங்க. இவங்கெல்லாம் ஜெயிச்சு டாக்டர் ஆகணும், எல்லாரும் கை கிளாப் பண்ணுங்க, வாழ்த்துங்க. நீட் சரி.
நீங்க எல்லோருமே நீட்ல பாஸ் பண்ணணும். நான் இறைவனை வேண்டறேன், இயற்கையை வேண்டறேன். ஆனா ஒரு கேள்வி, ஒருவேளை நீட் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? பிளான் பி என்ன ஆப்ஷன்? எந்திரிச்சு சொல்லுங்க. நீட் கிடைக்கல என்ன பண்ணுவீங்க? இங்கதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட். சும்மா சொல்லுங்கம்மா, அஸ் a ஃப்ரெண்டா பேசுங்க. உங்களோட டீச்சர்ஸ், சேர்மன் எல்லாரையும் மறந்துருங்க. அஸ் a ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறீங்க. சார் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ் நீங்க முழுவதுமாக நீட்டுக்கு தான் தயாராகிட்டு இருக்கீங்க. ஏன் டேட்டா சயின்ஸ் போறீங்க? சார் ஒருவேளை நீட் கிடைச்சிருச்சுன்னா எம்பிபிஎஸ் ஆவேன், அப்படி கிடைக்கலனா சைடில் டேட்டா சயின்ஸ். டேட்டா சயின்ஸ்க்கு என்ன, எந்த காலேஜுக்கு போவீங்க? சார் இன்னும் பிளான். சார் சி, யாருமே சிரிக்கக்கூடாது. நமக்கு தெரியாத ஒன்றை பார்த்துட்டு நம்ம சிரிக்கக்கூடாது. நம்ம சிரிக்கிறோம் என்னன்ட்டு. என்ன ப்ராப்ளம்னா, அப்படி யாரோ ஒருத்தன் சிரிப்பான்னு சொல்லி தான் நம்மளும் பேசுறதே கிடையாது. அந்த பொண்ணு பதில் சொல்கிறான், நான் டேட்டா சயின்ஸ்னு ஒன்று சொல்கிறான். ஆனால் எந்த காலேஜ் போகிறோம்? நீட்டுக்காக நம்ம ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டே இருப்போம். நீட் ஸ்கோர் வரல, எந்த காலேஜுக்கு டேட்டா சயின்ஸ் இருக்கு? நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ நம்ம எல்லாருமே க்ளூலெஸ்ஸா இருக்கும். ஆனா நீங்க நல்லா படிக்கக்கூடிய பசங்க 80% 90%லாம் வாங்குறப்ப, ப்ளீஸ்மா சிட் டவுன்மா, உட்காருங்கம்மா. நீட் ப்ரிப்பேர் இல்லைன்னா என்ன, வாட் நெக்ஸ்ட்? இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன், நீட்ன்றது ரிப்பீட்டர்ஸோட எக்ஸாமா கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. அப்ப நம்ம அதுக்கு தயாரா இருக்க முடியுமா? இந்த இதெல்லாம் இருக்குல்ல, அப்போ நமக்கு ஒரு விஷன் தேவைப்படுகிறது. இப்ப இந்த இடம் தான் சார் சொன்ன மாதிரி நான் கேரியர் கைடன்ஸ் இடத்துக்கு வர போறேன். தமிழ்நாடு முழுவதும் நான் பேசக்கூடிய செய்தி இந்த இடம் தான் இருக்கு, கவனமா பிடிச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் கல்வியாளர் கிடையாது, என் டொமைன் அது அல்ல. நான் இந்த சாப்டர்லாம் பேசவே கூடாது. ஆனால் நான் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். ரொம்ப ஆழமாக சில விஷயங்களை ஒரு அகடமிஷியனை விட என்னால் கொண்டு போய் சேர்க்க முடியுன்றதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு. +2 தேர்வு முடிந்த பிறகு எத்தனை நுழைவுத் தேர்வுகள் நடக்குது தெரியுமா? நமக்கு தெரிஞ்சது நீட். பிள்ளைகளே, +2 தேர்வுக்கு பிறகு 80 நுழைவுத் தேர்வுகள் நடக்கின்றன இந்தியாவில். நான் சொல்ற அனைத்தும் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷனே கிடையாது. புகழ் வாய்ந்த பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டிஸ், கல்வி நிறுவனங்களை பற்றி பேசுறேன். மத்திய அரசின் கல்வி நிறுவனம், அகில இந்திய அளவில் பேசுகிறேன். 80 நுழைவுத் தேர்வுகள் நடக்குது +2க்கு பிறகு. நீட்டை தாண்டி நமக்கு ஒண்ணுமே தெரியல. 80 நுழைவுத் தேர்வில் 75 நுழைவுத் தேர்வுக்கு உங்கள் +2 மதிப்பெண் தேவையில்லை. நம்ம என்ன பண்றோம்? +2ல நிறைய மார்க் வாங்கணும், நிறைய மார்க் வாங்கணும். வாங்குங்க, தப்பு இல்லை. ஆனால் 75 நுழைவுத் தேர்வுகளுக்கு உன்னோட +2 மார்க்ன்றது பேஸ் தான். 60% இருந்தா என்ட்ரன்ஸ் தான். 80 நடக்குது. 75 போட்டித் தேர்வுகளுக்கு +2 மதிப்பெண் தேவையில்லை. அகில இந்திய அளவில் நடக்குது. தேசிய அளவில் இருக்கிற முக்கியமான பல்கலைக்கழகங்கள்ல நடக்குது. இதுல இன்னொன்று சொல்றேன் பிள்ளைகளே, பல நுழைவுத் தேர்வுகள் செப்டம்பர்லயே அப்ளிகேஷன் கொடுத்துருவான். ஜனவரியில முக்கியமான கோர்ஸ் டிசைனிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸுக்கு ஜனவரியில என்ட்ரன்ஸ் முடிஞ்சிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, நம்ம எப்படி இருக்கோம்? நம்ம 1200க்கு 1199 வாங்கிட்டு உட்கார்ந்திருப்போம். ஆனால் 80 நுழைவுத் தேர்வில் 75ற்கு மேற்பட்ட நுழைவுத் தேர்வுகள் முடிந்து போயிருக்கும். இப்போ ஒரு கேள்வி, சார் என்னால பாஸ் பண்ண முடியுமா சார் அந்த நுழைவுத் தேர்வை? உன்னால் முடியும் சார். நான் 70% தான் வாங்கி இருக்கிறேன். நான் இல்லை. மிகப்பெரிய எஜுகேஷனிஸ்ட் மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு மாணவனினுடைய திறமையை நீங்க அளவிடவே முடியாது.
நீ எக்ஸாம் எழுதுறப்ப ஒரு எக்ஸாம்ல போயிருக்கும், இன்னொரு எக்ஸாம்ல நீ பாஸ் பண்ணியிருப்ப, நீ நினைக்கவே முடியாது. ஒரு பொண்ணு 58-60% தான் வாங்குறா, நுழைவுத் தேர்வு எழுத சொல்றாங்க, அந்த பொண்ணு டிசைனிங் கோர்ஸ்ல அடிச்சுட்டு வந்துட்டா. அப்ப நீ நுழைவுத் தேர்வை எழுதணும்ன்றான். 80 நுழைவுத் தேர்வில் நீ அதை பற்றி அவேர்னஸ் இருக்கணும். இப்ப நான் உங்களுக்கு பண்ணுவது, உங்களை பண்படுத்துறேன், நிலத்தை பண்படுத்துற மாதிரி பண்படுத்திட்டேன் சார். அடுத்து நீங்க ஒரு கான்ஃபரன்ஸ் வரப்ப அத்தனை பசங்களும் அட்டென்டிவா இருப்பாங்க, தேடுவார்கள். நம்ம அந்த தேடலை உருவாக்காமல் நம்ம நிகழ்ச்சி நடத்துறோம், அதுதான் இங்க இருக்கிற பிரச்சனை. இன்னைக்கு அத்தனை பசங்களும், இப்ப நான் முதல்ல சொன்னேன், அத்தனை பேரும் அட்டென்டிவ் ஆயிட்டான் இதை தெரிந்து கொள்வதற்கு. அப்ப இந்த நுழைவுத் தேர்வுக்கு ப்ராசஸ் இருக்கு. இதை பற்றியெல்லாம் சார் சொன்னாரே, ஒரு ஆழமான தேடல் உங்களுக்கு இருக்க வேண்டும். +2 மட்டும் மதிப்பெண்லாம் வச்சுக்காத. நீ என்ன செஞ்சிருக்கணும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 30 நுழைவுத் தேர்வையாவது நீ எழுதியிருக்கணும். 30 நுழைவுத் தேர்வில் நிச்சயம் நீ ஒரு 5 நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணியிருப்ப. நான் சொல்வது எல்லாமே ரொம்ப பிரீமியம் இன்ஸ்டிடியூஷன். நீங்கெல்லாம் ஏழை பிள்ளைகள் இருக்கலாம், படிப்பு, ஹையர் எஜுகேஷனுக்கு செலவுகள் இல்லை, பெருசா லட்சங்கள் இல்லை. அப்படியே பணம் இருந்தா கூட நீ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல படிக்கிறப்ப பேங்க் உனக்கு கொடுக்குறான், கடன் உதவி தரான், உனக்கு சீட்டு கிடைச்சாலே கடன் உதவி தரான், ஸ்காலர்ஷிப் கொடுக்குறான். அங்கு படித்த பிள்ளைகள் தான் 40 லட்சம் 60 லட்சம் அப்படி போகணும். இப்ப நீ அதற்கு தயாராக இருக்கணும், அந்த தேடல் உனக்கு இருக்கணும். +1 படிக்கிறப்பயே நீ இனி தேட ஆரம்பிக்கணும். எவ்வளவு 80 நுழைவுத் தேர்வு இருக்கு, அதுக்கு எப்படி தயாராகணும், என்ன செய்யணும், நீ தயாராக இருக்கணும். நீ தயாராக இரு. என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நான் சில ப்ரொஃபைல் உங்களுக்கு சொல்றேன். அதிலிருந்து அதுக்கப்புறம் நான் கோர்ஸுக்கு வரேன். சிலரை நான் சந்திச்ச பசங்களுக்காக சொல்றேன். நான் ஒரு உசிலம்பட்டி சேர்ந்த ஒரு பையன், கவனமா வாங்கிக்கோ, அந்த பையன் +2ல 1088 மார்க் வாங்குறான். அந்த பையனை மதுரையில் பிஎஸ்சியில் சேர்த்துட்டாங்க. அந்த பையனுக்கு எந்த எக்ஸ்போஷரும் இல்லை. அப்புறம் ஒரு கான்ஃபரன்ஸ், இது மாதிரி ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியில் வந்த பிறகு அவன் கிண்டி இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ், கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ். அவன் படிக்கிறப்பயே ஆப்பிள் ஃபோன்லாம் இருக்குல்ல, அதனோட சாஃப்ட்வேரில் இருக்கிற ஒரு பிழையை கண்டுபிடிக்கிறான் படிக்கிறப்பயே. அப்படி கண்டுபிடிச்ச பிறகு அவனுக்கு ஆப்பிள் நிறுவனம் $5000 அப்பயே பணம் கொடுக்குறான். அவன் அடுத்த யூனிவர்சிட்டியில் போய் பெரிய போஸ்டிங் போகிறான், 20 லட்சம் 30 லட்சம் சம்பளத்துக்கு. படிப்பு முடிச்ச பிறகே போயிட்டான். அதுக்கப்புறம் ஃபாரின் ஸ்டடீஸ்க்காக போயிட்டான் ஒரு பையன். இன்னொரு பொண்ணு +2ல 68% வாங்கின ஒரு பொண்ணு, அரவக்குறிச்சி. அந்த ப்ரொஃபைல் ஒரு கான்ஃபரன்ஸ்ல நான் அந்த பொண்ணை பார்க்குறேன். அந்த பொண்ணுக்கு இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களா பாருங்க. பேச்சுலர் ஆஃப் டிசைனிங், எக்ஸிபிஷன் டிசைனிங் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. நான் அதை பத்தி பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அவ டிசைனிங் 68% வாங்கினவ. நுழைவுத் தேர்வு எழுத வைக்கிறாங்க, நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணிட்டான். அகமதாபாத் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங்ல அவளுக்கு இடம் கிடைக்குது. அங்க போயிட்டா. எங்க? அரவக்குறிச்சியிலேருந்து அந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணி போயிட்டா. ஆர்கிடெக்சரல் அந்த எக்ஸிபிஷன் டிசைனிங்ல அவ ஜெர்மன்ல போய் அங்க இருக்கிற அருங்காட்சியகத்தை டிசைன் பண்ற பொறுப்புக்கு அவ போறான். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது பலருக்கு தெரியுமா? ஒரு 68% வாங்கின ஒரு பையன் ஒரு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங் அகமதாபாத்தில் போய் படிக்கலாம், அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு தெரியாது. சென்னையை சேர்ந்த ஒரு பையன் சித்தார்த் அப்படின்னு, ஃபோர்ப்ஸ் இதழில் 30 பேர்ல அவனை ஒரு இளைஞன், முக்கியமான இளைஞன் போட்டிருக்கு. அவரோட ப்ரொஃபைலை போய் நான் படிக்கிறேன் தேடி. என்ன பண்ணான் இவன்? சென்னையை சேர்ந்த பையன்,
என்ஐடி, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங், என்ஐடி டிசைனிங் நுழைவுத் தேர்வு இருக்கு. அவன் அந்த நுழைவுத் தேர்வில் பாஸ் பண்ணலை. இன்னொரு நுழைவுத் தேர்வு பரோடா யூனிவர்சிட்டியில் பாஸ் பண்ணிட்டான், அங்கே போயிட்டான். திரும்ப அடுத்த வருஷம் எழுதுறான். ஒருத்தர் சொன்னார்ல விடாமுயற்சி, திரும்ப என்ஐடியிலே இடம் கிடைக்குது. திரும்ப டிசைனிங், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங்கில் போய் திரும்ப படிக்கிறான். டிசைனிங் ரொம்ப முக்கியம். அவன் உன்னை டிசைன் பண்ணுறான். நீ படிக்கிறப்ப நீ எதை டிசைன் பண்ணுறியோ, இப்போ இது எல்லாமே டிசைனிங் தானே. இந்த வடிவம் நம்ம உபயோகப்படுத்துகிற அத்தனை பொருள்கள் டிசைனிங் தானே. அதுக்கு காப்புரிமை உண்டு. உன் பேரில் உலகம் எங்கும் யார் அதை பயன்படுத்தினாலும் உனக்கு காப்புரிமை உண்டு. அவன் வயிற்ற கிளீன் பண்ணுற விவசாயிகள்லாம் விஷம் கொடுத்து இறந்துடுறாங்க, ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு லேட் ஆகுது. இப்போ வயிற்ற கிளீன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி உன்னை டிசைன் பண்ணான் பெரிய அளவில். இப்போ ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில் போய் படிக்க போயிட்டான். சென்னையில் இருக்கிற ஒரு பையன், அவன் ப்ரொஃபைலிங் பாருங்க, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைனிங், ஹார்வர்டு யூனிவர்சிட்டியில். இன்னொரு பொண்ணு, நீங்க எப்படி உங்கள் சிறகுகள் விரிக்கணும்னு சொல்றேன். திருவள்ளூரை சேர்ந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு திருவள்ளூர் ரொம்ப பின்தங்கிய பகுதி. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறான். இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது தெரியுமா? மெட்டீரியல் சயின்ஸ். மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறா. கிண்டி இன்ஜினியரிங் காலேஜில் மெட்டீரியல் சயின்ஸ் படிக்கிறப்பே அவ என்ன பண்றா, உலகத்தில் இருக்கிற மிக முக்கியமான பேராசிரியர்களுக்கு அவ பயோடேட்டாவை அனுப்புறா. இதுதான் என் ப்ரொஃபைலிங். நான் உங்கள்கிட்ட வந்து ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறேன். அவ ப்ரொஃபைல பார்த்துட்டு ஒரு 30 ப்ரொஃபசர்ஸ் உலகத்தில் இருந்து அவளுக்கு மெயில் பண்றாங்க, நீ வா. அதுல இவ சூஸ் பண்றான். பேராசிரியர்கள் மாணவர்களை சூஸ் பண்றது இல்ல. திருவள்ளூரை சேர்ந்த கிருஷ்ணவேணி என்கிற அந்த பொண்ணு ஜெர்மன்ல இருந்து ஒரு பேராசிரியரை இவ செலக்ட் பண்ணி போறா. அந்த பேராசிரியரே எல்லா செலவையும் ஏத்துக்கிறார். அங்க போய் படிக்கிறா. அங்க யூனிவர்சிட்டியிலேயே பிஹெச்டி முடிக்கிறா, ஜெர்மன்லேயே முடிக்கிறா. அவ தான் அமேசான்ல வேலை பார்க்குறா. எவ்வளவு? 80 லட்சம் சம்பளம். நம்ம பொண்ணு, கைத்தட்டலாம் அவளுக்கு. நம்ம ரோல் மாடல். நான் இன்னொன்றும் சொல்றேங்க, இதெல்லாம் நான் பார்த்த ப்ரொஃபைல். நம்ம +2 எப்படி பார்த்துட்டு இருக்கோம், உண்மையில் எப்படி நடக்குதுன்னு. என்னோட நெருங்கிய நண்பர், அவர் அப்பயே ஆர்இசி படித்தவர் சார், ஆர்இசியில் அவர் முடித்தவர். அவங்க குடும்பமே டாக்டர் குடும்பம். ஆனாலும் நம்ம எஜுகேஷனில் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கோன்றதுக்காக அவங்க புரிஞ்சுக்கோங்க பிள்ளைகளே. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை. அந்த மூத்த பொண்ணை அவர் என்ன பண்ணுறாரு, டாக்டர் ஆக்கணும் அப்படின்னு நீட் கோச்சிங். எப்போதுமே அவருக்கு இதுதான் பேச்சு, எம்மா படிச்சிட்டியாம்மா, எம்மா படிச்சிட்டியாம்மா, இப்படியே தான் இருப்பார். அந்த பொண்ணு படிக்கிறா நீட், தோத்துட்டான், கிளியர் பண்ண முடியல. அவ ஒடிஞ்சு போயிட்டான். அப்பாவும் ஒடிஞ்சிட்டாரு. ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் படுறார், ரொம்ப ஃபினான்ஷியலாகவும் கஷ்டப்படுறார். செகண்ட் டைம் நீட் எழுத போகிறான். அந்த பெண் பிள்ளைலாம் அன்னைக்கு சொன்னேன்ல, பிளான் பி கேட்டேன்ல, அப்போ வழிகாட்டுதலில் கல்வியாளர்களில் சொல்கிறாங்க, அவளை வந்து ஜேஇயும் எழுத சொல்லுங்க. அவ சொல்கிறா, இல்லை நான் படித்தா டாக்டர் தான் படிப்பேன். இல்லைம்மா, புரிஞ்சுக்கோ, நீ ஜேஇ எழுது. ஜேஇ எழுதுறான். ஜேஇன்னா தெரியுமா? ஓரளவு எல்லாருக்கும் தெரியுமா? ஓகே, ஜேஇ எழுது. ஜேஇலேயே 2Bன்னு ஒன்று இருக்கு, சாருக்கெல்லாம் தெரியும். ஜேஇலேயே 3 கேட்டகரி எக்ஸாம் இருக்கு. அதில் ஒரு கேட்டகரி பலருக்கு அது தெரியவே தெரியாது. ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கிறதுக்கு இந்த கைட் பண்ற சார் சொல்றாரு, அதையும் எழுத சொல்லுங்க, எல்லாரும் மிஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதையும் அவன் எழுதிட்டான். ரிசல்ட் வருது, நீட்ல தோல்வி. குடும்பமே உடஞ்சி போச்சு. ஜேஇ மெயின்லையும் வரல, உடஞ்சி போச்சு. என்ன பண்றதுனே தெரியல அவரு, ஏன்னா 2வது வருஷம். ஆனால் பார்த்தீங்கன்னா
ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங், அதுக்கு எழுதுனால அந்த 2B அந்த ஜேஇல அதுல ஃபர்ஸ்ட் 10க்குள்ள அவ இருக்கா, ரேங்கிங்ல வந்துட்டா அவ. அப்ப ஒன்றை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸாம் நுழைவுத் தேர்வுன்ற கான்செப்ட் ஒண்ணுல நீங்க தோத்தீங்கன்னா இன்னுல தோத்துருவீங்கன்றதுக்கு அர்த்தம் இல்லை. அது உங்களோட மைண்ட் செட், உங்களோட பிரெயின் ஃபங்க்ஷனிங்கை பொறுத்து நீ எழுதுற. அதனால தான் லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்றேன், நீ ஜஸ்ட் 60% பாஸ் பண்ணிட்டு நீ போய் எழுது, ஒருவேளை நீ ஜெயிச்சிருவ. ஏன்னா அது அந்த 3 மணி நேரத்திற்கான எக்ஸாம். அவ ஆர்கிடெக்சர் பாஸ் பண்ணிட்டா. இந்தியாவிலேயே 3 யூனிவர்சிட்டியில தான் அந்த கோர்ஸே இருக்கு. விஜயவாடாவில் போய் படிக்கணும். இந்த பொண்ணுக்கு வெண்ணி தண்ணி கூட போட தெரியாது. அப்பாவுக்கு ஃபோன் அடிப்பா, அப்பா டேடி வெண்ணி போடணும் அப்படின்னு. அடுப்பை கூட பற்ற வைக்க தெரியாது. அம்மா சொல்றா, ஐயோயோ விஜயவாடாவுக்கெல்லாம் எப்படி அனுப்புறது இந்த பிள்ளைய, சென்னையிலேயே படிக்க வைக்கலாம், இவ பயந்துருவா, வாஷ்ரூம் போகணுன்னா கூட அம்மா தான் வரணும் கூட, எப்படி அனுப்புறது? அந்த எஜுகேஷனிஸ்ட் சொல்றார், அனுப்புங்க போகட்டும், அந்த எக்ஸ்போஷர். விஜயவாடாவுக்கு போறா. 6 மாதம் கழித்து நான் என் நண்பரை சந்தித்த போது சொல்ற, என் பொண்ணை பார்க்க பெருமையா இருக்கு, அப்படி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி. 6 மாதத்தில் அப்படி மாறி இருக்கிறா, அங்க இருக்கக்கூடிய டீமோட லீடராக இருக்கிறா அப்படின்னு அவங்க அப்பா பெருமையோடு சொல்றார். அது அப்படி உருவாக்கும் உங்களை. அந்த யூனிவர்சிட்டி நாளைக்கு போவா, நாளைக்கு அவ போய் வேலைலாம் தேட போறது இல்லை. இந்தியாவிலே 3 யூனிவர்சிட்டி தான். நாளைக்கு ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம், பெரிய விமான நிலையம் அவ தான் வடிவமைக்க போகிறாள். அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிள்ளைகளே இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், உனக்கு எந்த கோர்ஸை பற்றியும் தெரியாது, முதல்ல மனசில் வச்சுக்கோங்க. உனக்கு எதை பற்றியுமே தெரியாது, நான் இதுதான் படிப்பேன் அப்படிலாம் மைண்டில் வச்சுக்காதீங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்காத. இன்னொன்று, நான் டாக்டர் தான் படித்தா படிப்பேன் அப்படிலாம் இல்லை. இன்னைக்கு இன்டகிரேட்டட் சிஸ்டம் வந்துருச்சு, அதை பற்றி தான் நான் நெக்ஸ்ட் பேச போகிறேன். அதனால எதுலையுமே ஃபிக்ஸாக இருக்காத, ரொம்ப கஷ்டப்படாத. நான் பேரண்ட்ஸுக்கு சொல்லுவேன், போய் சொல்லுங்க நீட்டு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவனை ஒரு சுதந்திர பறவையாக போய் எக்ஸாம் எழுத சொல்லுங்க, அவன் எழுதி பாஸ் பண்ணுவான். அவனை அனுப்புங்க, அவனை எக்ஸ்ப்ளோர் பண்ண விடுங்கள். அப்படி நீ போகணும், இந்த கோர்ஸ் தான் அப்படிலாம் இல்லை. லைஃப்ல 2 விஷயம் நீ நினைவில் வச்சுக்கோ. தேசிய அளவில் மிக முக்கியமான பல்கலைக்கழகத்தில் நீ படிச்சிடணும், ரொம்ப முக்கியம். தேசிய அளவில் இருக்கிற பிரைம் இன்ஸ்டிடியூட்ல நீ போய் படிச்சிட்டீன்னா உன் லெவலே வேற. நீ ஐஐடி பாம்பேல படிச்சாதான் அங்க இருக்கிற அலுமினி ஃபண்டில் 100 கோடி உன் கையில கொடுக்குறான், 100 கோடி கொடுத்து பிசினஸ் பண்ணுன்றான். பிரைம் பிரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ல போய் படிக்கணும், அதுக்கு நுழைவு தேர்வு தேவை, அதுக்கு நீ தயாரா இருக்கணும். 2வது, வாய்ப்பு இருந்தால் ஃபாரின்ல போய் படிக்க பாருங்க. வாய்ப்பு இருக்கும், கட்டாயம் கிடைச்சிரும். நீ போ, நம்பிக்கையோடு போ. இந்த பள்ளிக்கூடம் கற்றுக் கொடுத்த அந்த ஒழுக்கத்தோடும் போ. நீ எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் நம்பி போகலாம், காரணம் உன் கையில் டிசிப்ளின் இருக்கு, நீ தடமாற மாட்ட. போயிடு. இந்த 2 விஷயம் பண்ணிட்டீன்னா 8 வருடங்கள் தான். +2 முடித்த பிறகு 8லிருந்து 10 வருடம். வள்ளுவன் சொல்கிறான், ஒருமைக்கண் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமா புடைத்து 7 தலைமுறைக்கு இந்த கல்வி உன்னை தூக்கிட்டு கொண்டு போய் நிறுத்திடும். அப்படி ஒரு 10 வருஷத்தில் இந்த உலகத்தில், இந்த ஊர்ல நீ ராஜாங்கம் அமைக்கலாம். கவனமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கொள். சார் சொன்னார், இதை பயன்படுத்த சொல்லுங்க, மிஸ் பண்ணிராதீங்கன்னு. மிஸ் பண்ணிராத, கவனமாக இரு. +2 நான் சொன்ன பிறகு நீ தேட ஆரம்பிக்கணும். சார் சொன்னாரு, சார் சில கோர்சஸையும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க, சில விஷயங்கள்னு. நான் திரும்பவும் சொல்றேன், நான் கல்வியாளர் இல்லை, ஆனால் உனக்கு புரிந்த மொழியில் சில விஷயங்களை நான் உனக்கு சொல்றேன், சில விஷயங்களை அறிமுகப்படுத்துறேன். பிடிச்சிருக்கா? ஆர் யூ என்ஜாயிங்?
தேங்க்யூ சார். நான் இது முடிச்சிட்டேன்னா பண்ணிடலாம், இந்த வைப் இருக்காது. நோ இஷ்யூஸ். இன்ட்ரெஸ்டாக கேட்குறீங்கல்ல? தேங்க்யூ. ஒரு 10 கோர்ஸ் சொல்கிறேன் நான். இப்போ டாக்டர் படிக்கணும் அப்படிலாம் நினச்சிட்டு இருக்கீங்கள, நான் இதை எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன் எல்லாரும் என்ன பண்ண போறீங்க? எழுதுறீங்களா? ஓகே. நான் சொல்றதுல நான் சொன்னதே படிக்கணும்லாம் இல்லை, நான் சும்மா அப்படி ஒரு விதைகளை தூவுறேன், நீ தேடணும். சைலன்ஸ். 1500க்கு மேற்பட்ட கோர்சஸ் இருக்கு, கொட்டி கிடக்கு. எதையுமே நீ இது கிடைக்கலன்னா வருத்தமே படாத, அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, நீ தயாராக இரு. இப்போ டாக்டர் படிச்சுட்டு ஐயோ எனக்கு டாக்டர் கிடைக்கல, நீட்டில் கிடைக்கல எனக்கு அப்படிலாம் நினைக்கிறீங்கல்ல, இன்னைக்கு என்ன தெரியுங்களா? டாக்டர் படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிக்கலாம், இன்ஜினியரிங் படிச்சுட்டு டாக்டர் படிக்கலாம். அப்படி ஒரு ஆஃபர். இதெல்லாம் நம்ம உண்மையில் நம் தமிழ் பிள்ளைகளுக்கு தெரியவே தெரியாது. ஐஐடி டெல்லி, எய்ம்ஸ் டெல்லி, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டி பயோ டிசைன் கோர்ஸ் கொடுக்குறான், ஆஃபர் பண்ணுறான். எல்லாரும் சேர்ந்து படிக்கக்கூடிய, இன்னைக்கு வரக்கூடிய காலம்ன்றது ஒரு ஒரு பேஸ் மேக்கர் கருவி வைக்கிறப்ப, ஒரு ரொபாட்டிக் சயின்ஸ் வைக்கிறப்ப, உள்ளுக்குள் பண்ணுறப்ப ஒரு இன்ஜினியர் இருக்கிறான், ஒரு டாக்டர் இருக்கிறான், ஒரு ரொபாட்டிக் இன்ஜினியர் இருக்கிறான், எல்லாம் சேர்ந்து தான் வேலை பார்க்க போகிறான். அதனால் எனக்கு மெடிசன் கிடைக்கல ஃபிக்ஸ் பண்ணாத. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கு, டாக்டர்ஸும் இன்ஜினியர்ஸும் சேர்ந்து படிக்கிற வாய்ப்புகள் இருக்கு. சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படலாம் சில பேர், நான் லாயர் ஆகணும், அப்படி யாருக்காவது ஆசை இருக்கா? லாயர் ஆகணுன்ற ஆசை ரொம்ப ஆச்சரியம். பெண் பிள்ளைகள் சூப்பர், கைத்தட்டுங்க அவங்களுக்கெல்லாம், வெரி குட். அங்க ஒரு பையன், நம்ம என்ன பண்ணுவோம்னா, சைலன்ஸ் ப்ளீஸ். சட்டம் படிக்கணும்னா இங்க இருக்கிற யூனிவர்சிட்டி, இங்க இருக்கிற கல்லூரி நினைக்காதீங்க. இதெல்லாம் நான் தெரிந்து கொண்ட போது எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருந்தது. ஐஐடியில் சட்டம் படிக்கலாம். ஐஐடியை நம்ம எதுக்காக நினைச்சிட்டு இருக்கிறோம்? பிடெக் நினைச்சிட்டு. ஐஐடியில் சட்டம் படிக்கலாம், ஐஏஎம்ல சட்டம் படிக்கலாம். நமக்கு தெரியவே தெரியாது. ஐஐடியில் ஆஃபர் பண்றது, ஐஐடியில் வந்து ஹரியானா ஐஐஎம்ல வந்து ஐபிஎல்னு ஒரு கோர்ஸ், இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் லா, ஒரு கோர்ஸ் ஆஃபர் பண்றோம். இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி, வங்கி பரிவர்த்தனைகள், இந்த பேங்கிங் சிஸ்டம், இதை பற்றிய சட்ட படிப்பு, இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம் இன் லா. நான் கேள்விப்பட்டப்போ எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஐஏஎம் கிளாட் எக்ஸாம் எழுதணும், அதுக்கு நுழைவுத் தேர்வு. நீ சட்டம் படிக்கணும்னு ஆசைப்படுறியா? ஐஐடியில் போய் படி. ஐஏஎம்ல காரக்பூர் ஐஐடியில் வந்து எல்எல்பி, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி லா, சொத்துரிமை, இந்த காப்புரிமை வாங்கிறது, இந்த மாதிரி ஃபீல்டுக்கெல்லாம் அரிதினும் அரிது, கோடிகளில் சம்பாதிப்பார்கள். குவாலிஃபிகேஷன் பிஇ, பிடெக், எம்பிபிஎஸ், ஃபார்மா, இதெல்லாம் படித்தவங்க சட்டம் போய் படிக்கலாம். ஐஐடி ஆஃபர் பண்ணுறாங்க, ஐஏஎம்ல சட்டம் படிக்கலாம். நமக்கு தெரியல. நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம்ல, அதுக்கு கிடைக்கலன்னு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு ஃபேமஸான ப்ரொஃபஸர் ஃப்ரீயா கம்ப்யூட்டர் சயின்ஸ் சொல்லி கொடுக்குறார். உலகம் எங்கும் 60 லட்சம் மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான் அவர்கிட்ட, ஹார்வர்ட்ல ஃப்ரீயா. இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதே நமக்கு தெரியாது. 60 லட்சம் மாணவர்கள் படிக்கிறாங்க. யுனெஸ்கோல போய் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பார்த்து பேசிட்டு இருந்தப்ப, டேராடூன்ல தான் ஒரு முக்கியமான 1982 வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியான்னு 82லயே ஆரம்பிச்சது. அங்க வந்து எம்எஸ்சி வைல்ட் லைஃப் சயின்ஸ், எம்எஸ்சி ஹெரிட்டேஜ் கன்சர்வேஷன், எம்எஸ்சி நீ படிக்கலாங்க, நுழைவுத் தேர்வு உண்டு. நீ எம்எஸ்சி ஹெரிட்டேஜ் நீ படிச்ச யுனெஸ்கோல வாய்ப்பு இருக்கு. இப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது பலருக்கு தெரியவே தெரியாது. நீ எந்த டிகிரி வேணாலும் படி, ஆனால் ஒரு பிரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகப்பார்.
மூளையை பகுத்தாயிர படிப்பு. இந்தியாவில எல்லாம் அது யாருமே எக்ஸ்ப்ளோரே பண்ணல. எம்எஸ்சி இன் காக்னிட்டிவ் ஐஐடி காந்திநகர்ல தான் இருக்கு. ரொம்ப ஸ்பெஷலா அவன் தான் ஆஃபர் பண்றாங்கன்றாங்க. அதுல படிச்ச ஒரு பையனை பார்த்தேன். மூளைய பகுத்தாய்வு. நான் இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் பிள்ளைகளே. இன்ஸ்டிடியூஷன்லயே டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், உங்களுக்கு சொல்லித்தரது. சில பல்கலைக்கழகங்கள் ரிசர்ச் பேஸ்டில் இருக்கும், அங்கேயே ஆய்வு செய்வாங்க. முடிந்தால் அந்த பல்கலைக்கழகத்துக்கு போ, ஆய்வு செய்கிற பல்கலைக்கழகத்தில் போய் படி, உன் லெவலே வேற ஆயிடும். இது எல்லாத்துக்கும் நுழைவுத் தேர்வு உண்டு, தேடணும், அவ்வளவு இருக்கு படிப்பு. நீ எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு, அதுல பெஸ்ட்டை நீ சூஸ் பண்ணு, ஃபிக்ஸ் பண்ணிக்காத. எம்பிபிஎஸ் தான் இதுதான் ஃபிக்ஸ் பண்ணாத, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. இதுல இன்னொரு முக்கியமான கோர்ஸ் டிசைனிங். இப்ப படிப்பு சரியா வராத பசங்க, இப்ப +2 எல்லாம் நிறைய மார்க் எல்லாம் வாங்கலன்னா டிசைனிங், நான் சொன்னேன் சித்தார்த்னு ஒரு பையன் சொன்னேன், அவெல்லாம் டிசைனிங் படிச்ச பசங்க தான். டிசைனிங்ல இப்ப நம்ம கார்ல ரொம்ப ஆர்வமா இருக்கிறான் ஒரு பையன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமொபைல் சேர்த்து விட்டுருவோம், இல்லாட்டி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். கார் டிசைனிங், இன்னைக்கு ஒவ்வொரு காரை வடிவமைக்கிறான். கார் டிசைனிங் பத்திய கோர்ஸ் நீ போய் தேடி, நெட்ல போய் தேடி பார், அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உனக்கு ஓவியத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா, ஒரு கிரியேட்டிவா யோசிக்கிறியா, நீ டிசைனிங் நீ செலக்ட் பண்ணலாம். நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன், பேச்சுலர் ஆஃப் டிசைனிங் 4 வருஷம், மாஸ்டர் ஆஃப் டிசைனிங் 2 வருஷம் இருக்கு, நீ அது படிக்கலாம். ஐஐடியிலையும் டிசைனிங் படிப்பு ஆஃபர் பண்றாங்க. பரோடா யூனிவர்சிட்டி ஃபேமஸ் ஆனது. நீங்க இன்னொன்றையும் தெரிஞ்சுக்கணும், நாளை நான் சொல்வது, நான் கல்வியாளர்லாம் இல்லை, திரும்ப திரும்ப சொல்றேன், ஆனா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட் கிட்ட ஒப்பீனியன், நீ கைடன்ஸ் வாங்கணும். இன்னைக்கு படிப்புன்றது திறமைக்காக மட்டும் இல்லை, வழிகாட்டுதலுக்கு ஆள் தேவை. எந்த கோர்ஸ், இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்வதே பெரிய சேலஞ்சான ஜாப். சாய்ஸ் ஃபில்லிங் மெத்தட் இருக்கு, நமக்கு தெரியவே தெரியாது, கோட்டை விட்டுருவோம். நான் சாருக்கெல்லாம் சொல்றது, நம்ம அதுல எல்லாம் கான்சென்ட்ரேஷன் போடணும் சார், கான்சென்ட்ரேஷன் போடணும். சாய்ஸ் ஃபில்லிங், நம்ம பிள்ளைகள் அப்படி இருப்பாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யறதுல மிஸ் பண்ணிடுவான். நீ சரியான கைடன்ஸோட நீ எந்த கோர்ஸுக்கு போறது அப்படின்னு. டிசைனிங் படிப்பு, நான் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேட்டா சொல்றேன் பாருங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 36,80,000 பேர் இன்ஜினியரிங் எக்ஸாம் எழுதுறான், இன்ஜினியரிங் படிக்கிறான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் மட்டும் 1,00,000 பேர். ஆனால் இந்தியாவில் டிசைனிங் படிக்கிறவங்க 40,000 பேர் தான். நம்ம 40 லட்சத்தோடு போட்டி போட்டுட்டு இருக்கோம், இங்கு 40,000 பேர், அதுவும் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல 1000 பேர் தான். போட்டி குறைவாக இருக்கிற இடத்தில் நம்ம போறதே கிடையாது. நம்ம 50 லட்சம் பேரோட ஒரு ஆளா இருந்துட்டு இருக்கோம், இங்க 1000 பேருக்கான ஒரு நுழைவுத் தேர்வு, 1000 பேர்ல போறான், எங்கேயோ பறந்துட்டு போயிட்டே இருக்கிறான், நமக்கு தெரியவே இல்லை டிசைனிங்ல. ஆனா என்ன கொடுமை தெரியுங்களா, நான் சொன்னேன் பாருங்க, செப்டம்பர்ல டிசைனிங் கோர்ஸுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ஜனவரியில எக்ஸாம் முடியுது. +2 மார்க் தேவையில்லை. +2 மார்க்ன்றது ஒரு இதுதான், அது கம்ப்ளீட்டா ஒரு புகைப்படத்தை காமிச்சு நீ அதை பத்திய உன்னோட அப்சர்வேஷன், அது ஒன்லி உன்னோட கிரியேட்டிவ் நாலேஜ் பேஸ்டு இதுதான் டிசைனிங் கோர்ஸ் இருக்கு. அது அந்த இது இல்ல. ஒருவேளை எனக்கு யூஜியில் கிடைக்கல, ஃபெடப் ஆயிடாத, ஐயோ கிடைக்கலையே, பிஜி பண்ணலாம். பிஜியில் நீ ஏதாவது ஒரு ஃபைன் ஆர்ட்ஸோ இல்லை விஷுவல் ஆர்ட்ஸோ எடுத்து ஒரு டிகிரி பண்ணின்னு வையேன், பிஜி என்ட்ரன்ஸ் எழுதி நீ பிஜி பண்ண முடியும். இன்னொன்றும் சொல்றேன், உயர்கல்வியில் எல்லாரும் யூஜியை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம், பேச்சுலர் ஆஃப் இதுதான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்றோம். ஹையர் எஜுகேஷன் போறப்ப இந்தியாவிலே ரேஷியோவே இல்லை, போட்டியே கிடையாது ரொம்ப. ஏன்னா யாருமே ஹையர் எஜுகேஷன் உயர்கல்விக்கு போவதே இல்லை. அங்கு கான்சென்ட்ரேட் பண்ணு, ரொம்ப முக்கியம். அங்க கான்சென்ட்ரேட் பண்ணு, பிஜி பண்ணிரு, எக்ஸாம் எழுதிரு, ஏதாவது ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போயிடு. இதுதான் ஃபிக்ஸ் அப்படிலாம் இல்லை. இப்போ ஐஐடியில்
ஐயோ ஜேஇ எழுதுனா மட்டும்தான் ஐஐடி, அப்படி இல்லைன்றாங்க. நான் அன்னைக்கு ஐஐடியில் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு அங்கே உள்ள சேர்மன் சார்கிட்ட பேசிகிட்டு இருக்கப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து பிஎஸ்சி பிடெக் கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி எக்கனாமிக்ஸ், பிஎஸ்சி ஜியாலஜி, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எது படித்தாலும் ஐஐடியில் போய் பண்ணலாம். ஒரு எக்ஸாம் இருக்குது, அதை நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா ஐஐடியில் போய் படிக்கலாம். பிஎஸ்சி முடிச்சுட்டு ஜாம்னு ஒரு எக்ஸாம் இருக்குது சார், நீங்கள் அது படிச்சீங்கன்னா ஐஐடியில் படிக்கலாம். டிகிரி முடிச்சுட்டு பிஎஸ்சி முடிச்சுட்டு ஐஐடியில் போய் படிக்கலாம். கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஐஐடியில் எக்கனாமிக்ஸ் படிக்கலாம். யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் எக்கனாமிக்ஸ் நீ படிக்கலாம். எம்எஸ்சி எம்டெக், எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் பிஹெச்டின்னு ஒரு ஆஃபர் பண்ணுறான். இதெல்லாம் நான் சும்மா அப்படி விதைக்கிறேன். நீ பிஎஸ்சி படிக்கிறியா, நீ ஆர்ட்ஸ் படிக்கிறியா, எது வேண்டாலும் படிக்கலாம். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு, அதை கண்டுபிடிச்சிரு. இதுதான் அதுதான் நினைக்காத, எல்லாத்துக்கும் ஒரு புள்ளி இருக்கு. இன்னொன்று நிலவியல் படிப்பு, ஜியாலஜி, அதெல்லாம் நம்ம யோசிச்சதே கிடையாது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், தருமபுரி அரசு கலைக்கல்லூரி, சென்னை மாநில கல்லூரியில் நிலவியல் படிப்பு. நீங்கள் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடக்கிற எல்லா கட்டுமான எல்லா விஷயமும் நிலவியல் ஆய்வு தான். அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது நமக்கு பல பேருக்கு தெரியாது. இன்னைக்கு மிகப்பெரிய குற்றங்கள் நடக்கின்றன, அதை கண்டுபிடிக்கிறான். கிரைம், குற்றம் நடந்தது என்ன, தடயவியல் கோர்ஸ். ஆனால் நீ தடயவியல் படிக்கிறது இல்லை, அதுக்குன்னு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அங்கே போய் படிக்கணும். சட்டம் படிக்கிறது இல்லை, சட்டத்துக்குன்னு பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கும், அங்கே போய் படிக்கணும். ஐஐடி, ஐஏஎம், எய்ம்ஸ் அதுக்குன்னு இருக்கும், நமக்கு கண்ணுக்கே தெரியாது. இப்போ நிறைய பேர் ரொம்ப பிஎஸ்சி படிச்சுட்டு அதிகபட்சம் என்ன பண்ணுவாங்க, இங்கே பிஎஸ்சி படிப்பாங்க, எதுவும் வேலை பார்ப்பாங்க, கவர்மெண்ட்டுக்கு எழுதி பார்ப்பாங்க, இல்லையா பிஎட் முடிச்சுட்டு வாத்தியார் வேலைக்கு. நமக்கு தெரிஞ்ச ரூட்டு இவ்வளோதான். JGEEBILS அப்படின்னு ஒரு எக்ஸாம், நீ பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி இன்டெகிரேட்டட் பிஹெச்டி ஐஐடியில் பண்ணலாம். எல்லாம் பிஹெச்டி. நுழைவுத் தேர்வு இருக்கு, தெரியாது. மேத்தமேட்டிக்ஸில் நீ டாப்பாக இருக்கியா, என்னோட ஃபில்ம் இன்ஸ்டிடியூட் தரமணிக்கு பக்கத்தில் ஒன்று இருக்கு, எல்லாம் வெளி மாநிலத்தவர் தான் வந்து படிக்கிறான். நம்ம பிள்ளைகள் இல்லவே இல்லை. இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, கோர்சஸ் நான் சொல்லிட்டே இருக்கேன்ல, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. நான் இதை ரொம்ப கேப்சூலில் உனக்கு தரேன். நீ +2 முடிக்கிற, +10 தேடல ஆரம்பி. என்ன 80 நுழைவுத் தேர்வு என்ன நடக்குது யோசிக்க ஆரம்பி. 80 நுழைவுத் தேர்வு, அதில் என்ன படிக்கலாம், என்ன போற, கண்ணை மூடிட்டு எழுது, நீ பாஸ் பண்ணிடுவே. அதன் பிறகு கைடன்ஸ் வா, அந்த கைடன்ஸை நான் தரேன். நான் கல்வியாளர் இல்லை, ஆனால் சரியான நபர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன். இந்த அண்ணன் உங்களுக்கு இருக்கான், என்னை தொடர்பு கொள், உனக்கு நான் கைட் பண்ணுறேன். நான் உனக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஆம்பிஷன் வச்சுக்கோ. கொட்டி கிடக்கிறது கோர்ஸ். மெடிசன்ல அவ்வளவு பிரிவுகள் இருக்கு. இன்றைக்கு குழந்தைகளுக்கு ஸ்பீச் டிலேன்னு ஒன்று இருக்கு, இந்தியாவில் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஸ்பீச் டிலே, குழந்தைகளுக்கு பேச்சு வரல. ஸ்பீச் தெரபிஸ்ட் ஆள் இல்லை இந்தியாவில். டாக்டர்கள் குறைவா இருக்கிறாங்க, பேஷண்ட்டு. ஸ்பீச் டிலே, ஸ்பீச் தெரபிஸ்ட் என்ன தெரியுங்களா, 40 நிமிஷத்துக்கு 750 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஆட்கள் இல்லை, அப்படி ஒரு கோர்ஸ் இருக்கிறது தெரியாது. அப்போ தேடலை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட், ஃபிக்ஸ் பண்ணாத, தப்பு. அப்பா சொல்கிறார், நீ எழுது. எம்ப்ளாய்மெண்ட் எனக்கு முடித்தோடனே இங்கே 40,000க்கு வேலை, ஃபிக்ஸ் பண்ணாத. ஒரு 8 வருஷம், நான் பேரண்ட்ஸுக்கு இதன் மூலமாக சொல்கிறது, ஒரு 8 வருஷம் அவனை விட்டுருங்க, அவன் தலைமுறையை மாற்றிடுவான். எம்ப்ளாய்மெண்ட் நமக்கு முக்கியம் அல்ல, பேக்கேஜ் தான் ரொம்ப முக்கியம். இந்த படிப்பு நல்ல படிப்பு, இந்த படிப்பு கெட்ட படிப்பு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு உலகம் இன்டகிரேட்டட் சிஸ்டத்துக்குள்ள எல்லாரும் எல்லாமும் ஒருங்கிணைந்து படிக்கக்கூடிய இடத்துக்கு வராங்க. ஸோ இதற்கு நீ தயாராக இருக்கணும். அப்போ நீ இதுக்கு கல்வியை ரொம்ப இனிமையாக மாற்றிக்கோ. நம்ம ரொம்ப ப்ரெஷர் போடுறோம், இல்லை,
ஒன்று இல்லைன்னாலும் இன்னொரு இடத்துல உனக்கு கிடைக்கும். ஃபோக்கஸ்டாக இரு. யூபிஎஸ்சிலாம் இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. கலெக்டர் ஆகலாம், அந்த ஸ்டோரிலாம் வேற நிறைய இருக்கு. அப்போ நீ என்ன செய்யணும்? ஓரளவுக்கு நான் சில விதைகளை விதைச்சிருக்கிறேன் உங்களுக்கு. நீ இனிமே தேட ஆரம்பிக்கணும். முடிஞ்சா ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நான் கண்டக்ட் பண்ண பார்க்குறேன். நான் என்ன நினச்சேன் தெரியுங்களா? இதெல்லாம் தெரிந்து கொண்ட பிறகு நான் என்ன நினச்சேன்னா, இதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு தெரியவே இல்லையே. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனுக்கே போகிறோம், தெரியல. நான் போகிறேன், கான்ஃபரன்ஸ் நடக்குது ஹையர் எஜுகேஷனுக்கு. இந்த மாதிரி பிள்ளைகள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்து ஃபீஸ் கட்டி 10,000 ரூபாய் கட்டி வருவாங்க. அவங்க வந்து இந்த 80 நுழைவுத் தேர்வுகள் பற்றிலாம் கைட் பண்ணுறாங்க. பார்த்தா 10ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வராங்க பேரண்ட்ஸ். செக்ரட்டரி, சிஎம் செக்ரட்டரி, பெரிய பெரிய பணக்கார வீட்டு பிள்ளைகள், விஷயம் தெரிஞ்ச பிள்ளைகள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஐஐடி கேம்பஸில் நடக்குது, தெரிஞ்சிருக்கு, போய் அட்டன் பண்ணுறாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு இது நடக்கிறதே தெரியல, இப்படி ஒன்று இருக்கிறதே தெரியல. நான் தான் வேடிக்கையாக சொன்னேன், நம்ம பிள்ளைகள் கைகளில் சாவியை கொடுத்து பூட்டை தொரடான்றோம், கடுமையாக உழன்றோம், விடாமுயற்சியோடு உழைன்றோம், இரவு பகலாக உழைன்றோம். அவனும் திறந்துட்டே இருக்கிறான், பூட்டு திறக்கலை. என்ன காரணம் தெரியுமா? அவன் கையில் தவறான சாவியை கொடுத்து விட்டோம். நம்ம புள்ள உழைச்சிட்டு துறக்க பார்த்துட்டே இருக்கிறான். ஆனால் அவன் கைகளில் அவனுக்கு எளிதான ஒரு குச்சி கிடைச்சிருது, அதை வச்சு அவன் திறந்துட்டு போயிடுறான். அந்த தங்க சொர்க்கம் அவனுக்கு கிடைச்சிருது, நமக்கு கிடைக்கல. அப்போ நீங்கள்லாம் என்ன செய்யணும்? நீலாம் என்ன செய்யணும்? இன்னைக்கு மொபைல் ஃபோனை சார் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு விஜயோட பாட்டு வருது, அஜித்தோட பாட்டு வருது அப்படின்னா வந்த 1 மணி நேரத்திற்குள் 2 கோடி பேர் பார்த்துடுறான். எத்தனை பேர் ஒரு எஜுகேஷனிஸ்ட் பேச்சை நீங்க தேடி போய் பார்த்துருக்கிறீங்க? எத்தனை பேர் +2க்கு அப்புறம் என்ன பண்ணலாம் பார்த்துருக்கிறீங்க? தெரியாது. நீங்கள் தேடணும். தமிழ்நாட்டை தாண்டி தேடுங்க, தமிழக எல்லையை தாண்டி தேடுங்கள். உங்களால் முடியும், உங்களால் மட்டுமே முடியும், உங்களால் சாத்தியப்படும். கவனம் ரொம்ப முக்கியமாக இருங்க. நீங்கள் ஜெயிக்கணும். நான் ஒரே ஒரு விஷயம்தான், நம்ம கையில் நம்ம பெரிய பணக்காரன் கிடையாது, நம்ம கையில் பெரிய இது கிடையாது. ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை, கிராம பிரச்சனை, அந்த பிரச்சனை, 1000 பிரச்சனை இருந்தாலும் உன்னால் ஜெயிக்க முடியும். என்ன காரணம் தெரியுமா? உன் கையில் கல்வின்ற ஆயுதம் இருக்கு. கல்வியை வைத்து கொண்டு வெற்றி பெறப்பார், ஒரு தலைமுறையை தாண்டி வெற்றி பெறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைவாக ஒரு சின்ன கதையோட முடிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் கேட்டுட்டீங்களா? ஓரளவுக்கு ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா எனக்கு ஃபீட்பேக்காக சொல்லுங்கள். சொன்னால் தானே எனக்கு தெரியும். கைத்தட்டல் மூலமாக சொல்லுங்கள். ஆரி தேங்க்யூ, தேங்க்யூ. நான் வந்து உங்களுக்கு சில அடிப்படையான விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். இதை கேட்டபோது எனக்கு பிரமிப்பாக இருந்தது, நான் பார்த்தபோது பிரமிப்பாக இருந்தது. ஐயோ, இதெல்லாம் தெரியாமல் இருக்கானே. இன்னும் சொல்லணும்னா எங்கள் அண்ணன் பசங்களுக்கு இது தெரியல, எங்கள் அக்கா பொண்ணுக்கு தெரியல. நம்ம சொல்கிறோம் போய் அவங்களுக்கு புரியல. அதனால் நான் அதை விதைக்கணும்னு நினச்சேன். நீங்கள் இனிமேல் தேட ஆரம்பிக்கணும். நான் முன்பு சொன்ன அதே இடத்துக்கு தான் வரேன். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு, இது வரைக்கும் நாமக்கல் கோயம்புத்தூர்னு யோசிச்சுட்டு இருக்கிற பொண்ணு, இனி அவள் யோசிப்பா ஹார்வர்டு யூனிவர்சிட்டி வரைக்கும் யோசிப்பா. ஆவரேஜா படித்த பையன், இல்லை நான் நுழைவுத் தேர்வை கிளியர் பண்ணும், நான் டிசைனிங் போகிறேன், நான் ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், நான் ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷனுக்கு போகணும்னு அவன் தன் போக்க மாற்றுவான். நல்லா படிக்காத பையன், மார்க் வாங்காட்டி எனக்குள்ள ஒரு திறமை இருக்கோ, நான் அட்டன் பண்ணி பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன் என்கிற மாற்றம் நிகழும். நான் நம்புகிறேன், இறைவனை வேண்டேன், இயற்கையை வேண்டேன். அந்த மாற்றத்தை உங்களுக்கு இறைவன் கொடுக்கணும், இயற்கை கொடுக்கணும்னு சொல்லி ஒரே ஒரு கதையோடு நான் முடிக்கிறேன். இந்த கதையை மட்டும் கெட்டியாக பிடிச்சிக்கோ. இந்த நாமக்கல் இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வருகிற போது நீ எதிர்கொள்ளக்கூடிய உலகத்தை பற்றிய ஒரு கதை. அந்த கதையோடையே முடிக்கலாம். நான் 3ஆம் வகுப்பு படித்தப்ப மாரல் ஸ்டோரிஸ் உண்டு, நீதி போதனை வகுப்புகள்னு உண்டு. இப்போ உங்களுக்கெல்லாம் இருக்காது, கரெக்டா? அப்படிலாம் ஒன்று கிடையவே கிடையாதா? சரி, நாங்கள் எங்களுக்கு உண்டு. அதாவது நீதி போதனை, வேல்யூ சிஸ்டத்தை வளர்ப்பதற்கான வகுப்பு அது. அதில் ஒரு கதை. ரமேஷ் சுரேஷ்னு 2 ஃப்ரெண்டு. ரமேஷ் வந்து 8வது, சுரேஷ் வந்து 5வது படிக்கிற பையன். ரமேஷ் வந்து சுரேஷ்ட சொல்கிறான்,
டேய் வாடா திருவிழாவுக்கு போகலாம். அவன் சொல்கிறான், இல்லைடா எங்கள் அப்பா விட மாட்டார். நான் வந்து சொல்கிறேன்டா அப்படின்ட்டு போய் அவங்க அப்பாட்ட சொல்கிறான், அங்கிள் சுரேஷை என் கூட அனுப்பி விடுங்க, திருவிழாவுக்கு கூப்பிட்டு போகிறேன். அவர் சொல்கிறா, சின்ன பையனாக இருங்க. அங்கிள் நான் பார்த்துக்கிறேன் அங்கிள். சரி பத்திரமா பார்த்துக்கடா, பத்திரமா கூப்பிட்டு வந்துடணும், சரியா, சீக்கிரமாக போயிட்டு சீக்கிரமாக வந்துருங்க அப்படின்னு சொல்லி ரமேஷ்ட சுரேஷை ஒப்படைச்சு அனுப்புகிறார். ரமேஷ் கூப்பிட்டு போகிறான். திருவிழாவுக்கு போயாச்சு. திருவிழாலாம் முடிஞ்சு திரும்பி ரிட்டர்ன் ஆகணும். கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. இந்த ராட்டினம் விளையாடுறது அது இதுன்னு லேட் ஆயிடுச்சு. திரும்ப வருகிற போது இருட்ட தொடங்கிடுச்சு. ஒரு காட்டை கடந்து தான் வரணும். அந்த காட்டை கடக்கிறாங்க. சுரேஷ் வந்து சொல்கிறான், அண்ணே லேட் ஆயிடுச்சுண்ணே, இருட்டிடுச்சுண்ணே, அப்பா திட்டுவாருண்ணே, வாண்ணே வாண்ணே அப்படிங்கிறான். வேக வேகமாக நடந்து வராங்க. நல்லா இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. இந்த காட்டை கடக்கிற போது ஒரு கருப்பாக ஒரு உருவம், பார்த்தா கரடி. கரடி இவங்கள பார்த்துருச்சு. சுரேஷ் சொல்கிறான், அண்ணே கரடிண்ணே அப்படின்னு. ஆமாண்டா நானும் பார்த்துட்டேன்டா அப்படின்னு. அண்ணே நம்மளை பார்த்து தானே வருது அது அப்படிங்கிறான். இருறா இருறா அப்படின்றான். அண்ணே நம்மளை பார்த்து வருதுண்ணே அப்படின்னு. டக்குன்னு ரமேஷ் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு மரம் ஏற தெரியும். ஐ வில் டேக் கேர் அங்கிள்னு சொன்னான்ல, திரும்பி பார்த்தா ஆளை காணாம். மரத்தில் போய் ஏறிட்டான், ஒளிஞ்சிட்டான். இவன் சுரேஷ் மட்டும் மாட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். கரடி கிட்டக்க வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ அவனுக்கு ஒரு ஞாபகம், கரடி வந்து இறந்து போன உடலை தீண்டாதுன்னு ஏதோ வாத்தியார் சொன்ன ஞாபகம். அதை நினச்சிக்கிட்டு திடீர்னு கீழே விழுந்து மூச்சை அடக்கிக்கிட்டு அப்படியே படுத்துக்கிட்டான் செத்தவன் மாதிரி. இந்த கரடி வந்து மெல்ல அப்படியே மோப்பம் பிடிக்குது. அப்படியே முகத்துக்குல அப்படிலாம் பார்த்தா அவன் மூச்சை உடலை. இதை நம்மால் மரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குது அப்படின்னு. பார்த்துட்டு செத்துட்டாம்புல இருக்குன்னு கரடி போயிடுச்சு. நம்மால் மரத்துலேருந்து கீழேருந்து குதிச்சு மெல்ல வந்து டேய் அப்படின்னா கண்ணை முழிக்கிறான். என்னண்ணே அப்படின்னு. கரடி போயிடுச்சுடா அப்படின்னு. அப்படியா அண்ணே அப்படின்னு. வாடா போகலாம் அப்படின்னு போகிறான். கொஞ்சம் தூரம் அப்படி போகிறப்ப இவன் ரமேஷ், டேய் சுரேஷ் என்ன இல்லை, ஏதோ கரடி ஒன்றுக்கிட்ட ஒரு ரகசியம் சொன்ன மாதிரி இருக்கே, நான் மேலேருந்து பார்த்தேன். இவன் என்ன நினச்சினா, அந்த மோப்பம் பிடிச்சிச்சு இல்லை, அதை ஏதோ ரகசியம் சொல்லியிருக்கு முள்ள இருக்குன்னு, ஏதோ ரகசியம் சொன்ன மாதிரி இருந்தது, என்னடா உனக்கு சொன்னிச்சு அப்படின்னு. ஆமாண்ணே உன்னே ஒன்று சொல்லிட்டு தானே போச்சு. என்னடா சொன்னிச்சு அப்படின்னு. கரடி சொன்னிச்சு, எந்த காலத்திலையும் ஆபத்துக்கு உதவாத நண்பனை மட்டும் நம்பி எங்கேயும் போயிடாத அப்படின்னு சொன்னிச்சு. இது வந்து நாங்கள் படித்தப்ப இருந்த ஸ்டோரி, மாரல் ஸ்டோரி. இதனோட நீதி என்ன அப்படின்னா, கேள்வி கேட்பாங்க, ஆபத்துக்கு உதவணும், நட்பு தான் பெரிது, நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும் நண்பனை காப்பாற்றணும். இந்த வேல்யூ சிஸ்டத்தை நாங்கள் படித்தோம். எங்களுக்கு மாரல் ஸ்டோரி தான். இப்போ மாரல் ஸ்டோரி மாறிடுச்சு. இப்போ நான் போய் பார்க்குறேன், ஒரு ஸ்கூலில் இதே ஸ்டோரி வேற ஒன்றா மாறி இருக்கு. இதே ரமேஷ் சுரேஷ் இதே மாதிரி திருவிழாவுக்கு போகிறாங்க, இதே மாதிரி ரிட்டன். எங்கள் ஜென்ரேஷனில் தான் கரடி, இப்போ சிறுத்தை வந்துருச்சு. இந்த ஜென்ரேஷனுக்கு உங்களுக்கு சிறுத்தை வந்துருச்சு. சுரேஷ் பயப்படுறான், அண்ணே சிறுத்தண்ணே அப்படின்னு. ஆமாண்டா அப்படின்னு. அண்ணே நம்மளை பார்த்துருச்சுண்ணே. ஆமாண்டா அப்படிங்கிறான். பார்த்தா ரமேஷ் ஒரு பேக் மாட்டியிருக்கிறான். பேக்கை டக்குன்னு ஓப்பன் பண்ணுறான். பேக்லேருந்து 2 ரொம்ப கேன்வாஸ் ஷூ, புது ஷூ, அதை எடுத்து மாட்டுறான். சுரேஷ் கேட்குறான், என்னென்ன பண்ணுற அப்படின்னு. ஷூவை மாட்டுறேன்டா அப்படின்னு. எதுக்குண்ணே அப்படின்னு. டேய் வேகமாக ஓடுறதுக்குடா அப்படின்னு. லூசா அண்ணே நீ எந்த ஷூவை மாட்டிக்கிட்டு ஓடினாலும் சிறுத்தையை விட வேகமாக ஓட முடியுமாண்ணே அப்படின்னு. டேய் லூசு, என் நோக்கம் சிறுத்தையை விட வேகமாக ஓடுறது இல்லை, உன்னை விட வேகமாக ஓடுறது. மாரல் ஆஃப் த ஸ்டோரி, போட்டி நிறைந்த உலகத்தில் உன் தகுதியையும் திறமையையும் சமயோதித புத்தியையும் வளர்த்து கொண்டால் மட்டுமே ஜெயிக்க முடியும். போட்டி நிறைந்த உலகம். இனி நீ வெளியில போறப்ப நுழைவுத் தேர்வு எழுத போறியா, லட்சங்கள்ல எழுதுவாங்க. 1000 இடங்கள் இருக்கும், 20,000 பேர் எழுதுவான். இந்த போட்டி நிறைந்த உலகத்திற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக்கணும், தயார்படுத்திக்கணும். அங்க நீ பேச முடியாது, நான் நாமக்கல்ல தாங்க வரேன், எங்க வீட்டில் கரண்டே இல்லைங்க, எங்க அப்பா கூலி தொழிலாளிங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுறேங்க, எதையுமே நீ பேச முடியாது. உலகம் காது கொடுத்து கேட்காது.
உன் தகுதியை, உன் திறமையை நீ வளர்த்துக்கிட்டே இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். அதற்கு நீ உன்னை பயன்படுத்து. இந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கிற மிகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? உன் கையில் இருக்கிற மொபைல், தொழில்நுட்பம். நல்லதுக்கு பயன்படுத்த முடியும். நீ நினைச்சின்னா ஐஐடியில் என்ன நுழைவுத் தேர்வு இருக்கு அப்படின்னு நீ நினைச்சினாலும், ஒரு கலெக்டரோட பையன் நினைச்சாலும் மொபைல் அக்சஸ் பண்ணி பார்க்க முடியும். டெக்னாலஜி அந்த வாய்ப்பை உனக்கு வழங்கி இருக்கிறது. மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? உன் கையில் இருக்கிற அதே மொபைல் ஃபோன் தான். வரமும் மொபைல் ஃபோன் தான், சாபமும் மொபைல் ஃபோன் தான். பயன்படுத்து, ரொம்ப சரியா பயன்படுத்து. நான் சொல்றேன், இங்க மொபைல் கட்டுப்பாடுகள்லாம் உண்டு, கடைபிடிங்க. ஏன்னா இந்த வயசு அப்படி. ஆனால் ஒன்றை தெரிந்து கொள், நீ தேடலோடு இருக்கிற போது உன் அப்பாவோட கைடன்ஸோட, உங்கள் டீச்சர்ஸோட கைடன்ஸோட, நான் சொல்கிறேன், எந்த தடையும் இல்லை. நம்ம சார் சொன்ன மாதிரி, உன்னிடம் தேடல் இருந்தால், உன்னிடம் நம்பிக்கை இருந்தால், உன்னிடம் கடின உழைப்பு இருந்தால், உன்னிடம் ஒழுக்கம் இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். உன் அறிவை விரிவு செய், உன் அறிவை விரிவு செய். இந்த தருணத்தில் நான் பேசுகிறேன், உன்கிட்ட நான் சொன்னேன், நான் உனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து பேசினேன், உன்னை புரட்டி போடும், உன் வாழ்க்கையை மாற்றும், ஒரு வெளிச்சத்தை தரும் அப்படின்னு. எது தெரியுமா வெற்றி? இங்கே சார் கூப்பிட்டாங்க, என்னை பேச வச்சாங்கன்னெலாம் இல்லை. எனக்கு எது தெரியுமா உண்மையான வெற்றி? இன்னும் ஒரு 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு உன்னை நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் உன் பெயரை சொல்லி நான் சொல்லணும். நாமக்கல்ல இருந்து ஒரு பையன் போயிட்டான், அந்த பையன் போயிட்டான் அப்படின்னு. அப்படி அந்த வாய்ப்பை நீங்கள் தருவீர்கள் என்று நம்புகிறேன். அதனால் மீண்டும் ஒரு முறை இப்படி ஒரு பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகத்திற்கு, நம்ம பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்களுக்கெல்லாம் ஒரு பலத்த கரவொலியோடு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு விடைபெறும். நன்றி, வணக்கம்.